பாரதி ஒரு சகாப்தம். பாரதியை தமிழ் மண் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறதா என்று கேட்டால், அவரை வெறும் கவிஞராக புலவராக அடையாளம் கண்டார்களே ஒழிய, உண்மையில் பாரதி ஒரு தலைவர், அவர் கவிஞராகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. பாரதி ஒரு தலைவன், ஒரு யுகத்தை எடுத்து நிறுத்தி வழிகாட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய தலைவன். அந்த தலைவனுக்கு கவிதை இயல்பாக அமைந்து விட்டது, கவிதை அவரது மூச்சாக அமைந்து விட்டது. ஆனால் நாடு எப்படி பாரதியை அடையாளம் கண்டிருக்கிறது என்று கேட்டால், அவரை புலவராக கவிஞராக அடையாளம் கண்டதே ஒழிய அவன் தமிழ் மண்ணின் தலைவன் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் தினமணி கதிரிலே வெற்றி நிச்சயம் என்று ஒரு தொடர் எழுதி கொண்டு வந்தேன். அதனுடைய நிறைவு அத்தியாயத்திலே ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தேன். திருவள்ளுவரை சரியாக இந்த தமிழ் மண் புரிந்து கொண்டிருந்தால், அவர் குறிப்பிட்ட வினைத்திட்பம், ஊக்கமுடைமை, ஒரு 5 அதிகாரங்கள், மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றி அவனை தலைவனாக ஆக்கக்கூடிய வலிமையுடைய அதிகாரங்கள் 5, அதை பட்டியலிட்டு சொல்லிவிட்டு சொன்னேன். இந்த 5 அதிகாரங்களை தமிழன் சரியாக படித்திருந்தால் உலகத்தின் அதிகாரம் தமிழன் கையில் இருந்திருக்கும். திருவள்ளுவரை புலவராகவே காட்டுவதில் தமிழ் மக்கள் காட்டிய ஆர்வத்தை அவன் தமிழ் மண்ணின் தலைவராக காட்டுவதற்கு நாம் அக்கறை எடுக்கவில்லை. திருவள்ளுவருக்கு பிறகு நான் கம்பனுக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, இளங்கோடிகளுக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது, நான் சேக்கிழார் பெருமானுக்கு கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. தலைவராக பிறந்து கவிஞராகவும் இருந்தவன் திருவள்ளுவன். திருவள்ளுவனுக்கு பிறகு தலைவனாகவும் இருந்து புலவனாகவும் இருந்தவன் பாரதி மட்டுமே. ஒரு இனத்தை இழுத்துச் செல்லக்கூடிய சகல எரிசக்தியும் அவனுக்குள் அடங்கி இருந்தது. ஒரு மண்ணை வளப்படுத்தி, ஒரு மனிதனை திறப்படுத்தி, ஒரு இனத்தை வலுப்படுத்தி, அவனை நெறிப்படுத்தி இட்டு போகிற தலைமை முழுவதும் அவன் தலைப்பாகைக்குள் ஒளிந்திருந்தது. ஆனால் அந்த மாபெரும் தலைவனை தமிழ் மண் அடையாளம் காண தவறிவிட்டு ஏதோ பாட்டெழுதுகிற ஒரு புலவன் என்று மட்டுமே அவனை அடையாளம் கண்டுவிட்டது. தமிழகத்தில் நேர்ந்து விட்ட ஒரு விபத்து. அச்சம் தவிர ஒரு சொல், ஆத்திசூடியில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சொல், பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி. பெருமைக்குரிய டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள் சொல்வார்கள், பழைய ஆத்திசூடியிலே இருந்து ஏன் பாரதி மாறுகிறான் என்றாலேயே நம்முடைய தமிழ் தலைமுறையை வேறு ஒரு போக்கிலே அது கொண்டு போய் விட்டதோ என்று கருதி அவர்களை உற்சாகப்படுத்தி உயிரூட்டுவதற்காக பாரதி புதிய ஆத்திசூடி வழங்குகிறார். அத முதல்ல அவன் தமிழ் இனத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? அச்சம் தவிர. எதனாலே அச்சம் வருகிறது? பயம் என்பது எதனாலே ஏற்படுகிறது? நம்முடைய சுராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில பயமில்லாதவர்கள்னு யாருமே இல்லை. ஏதாவது ஒரு பயம் மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ இங்க கூட நாங்க கூட சொற்பொழிவு ஆரம்பிச்சுட்டோமே ஒழிய பயம் இல்லாம நானும் இல்லை, நீங்களும் இல்லை. என்ன பயம்னா, ஏதோ இவ்வளவு கூட்டம் இருக்கே பாதியில போயிடுமோன்ற பயம் சொற்பொழிவாளனுக்கு உண்டு. உங்களுக்கு என்னன்னா, நாம எந்திரிக்கலன்னா இவர் நிறுத்தவே மாட்டாரோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு உண்டு. இந்த 2 பயம் தான் நம்மளே இங்க சந்திக்க வைக்குது. 2 பயத்துக்கு மத்தியில தான் நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்னால பயம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒன்றை இழந்து விடுவோமோங்கிறதா முதல் பயத்துக்கான காரணம். நம்ம கிட்ட எல்லாம் இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத எப்ப தெரியும்னா, இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இழக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இருந்தது அப்படிங்கறதே தெரியாது. ஆரோக்கியம் இருந்ததுங்கிறது 40க்கு அப்புறம் தானே ஞாபகமே வருது. நமக்கு பல்லுன்னு ஒண்ணு இருந்ததுங்கிறது டாக்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரிய வருது. நம்ம நல்லா இருந்தோம் அப்படிங்கறது அடிபட்டதுக்கு அப்புறம் தானே புரிய வருது. அதனால இழந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளோட அருமையே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நாம பாருங்க, வாழ்க்கையில பயம் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இதை இழந்துடுவோமோ, இதை இழந்துடுவோமோ, இது நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வருகிறது. அச்சம் பிறப்பதற்கான மூல காரணம் ஏதேனும் ஒன்றை இழந்து விடுவோமோ என்கிற ஒரு சலனம், ஒரு குழப்பம், ஒரு தயக்கம், ஒரு மயக்கம். இதுல இருந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மனிதன் பூரணமானவன், எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன் தான் ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்று பயப்படவே முடியும்.
இப்ப ஏதுமற்றவன் இழப்பதற்கு என்ன இருக்கிறது, இழந்து விடுவோமோ என்று பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அப்ப எல்லாம் உடையவன் ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறான். சொல்லிக் கொடுக்காமலேயே மனிதர்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய விஷயம் காமம் ஒன்று, பயம் ஒன்று. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே வந்துடும். யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே பயம் எப்படி வருது? நீங்க இங்கதான் வேதாந்தத்தை ட்ரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னா, நமக்கு பல பிறவி அப்படிங்கிற உண்மையை ஆழமா வச்சு பார்க்கிற போது ஒவ்வொரு பிறவியிலும் மரணத்தை சந்தித்த போது ஏற்பட்ட பதிவுதான் பயத்தின் காரணமே. ஒவ்வொரு பிறவியிலும் மரணம் என்று ஒன்று வருகிற போது நாம ஏதோ ஒண்ணு இழக்கிறோம், ஏதோ ஒண்ணு இழக்கிறோம், ஏதோ ஒண்ணு இழக்கிறோம். ஒரு எறும்பா இருக்கலாம், ஓரறிவு செடியா இருக்கலாம், இல்ல ஏதேனும் ஒரு உயிரா இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அது மரணத்தை சந்தித்த போதெல்லாம் அதற்கு ஏற்பட்ட பயம்தான் தான் இழந்து விடுவோமோ என்கிற பயமாக தொடர்ச்சியாக வருகிறது. இதுக்கு நேர்மாறா அந்த உயிர் என்ன நினைக்கலாம், இத்தனை பிறவியிலும் இழந்து விட்டோமோ என்று நினைத்தும் இழந்து விட்டோமோ என்று நினைத்த ஒன்று இழக்காமலேயே வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்த வினாடியில் பயம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் ஞானி செய்கிறான், அஞ்ஞானி பயந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு பிறவியிலும் ஏற்படுகிற மரணம் என்ற விபத்து அச்சத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணம் என்பது ஒன்றுமில்லை என்கிற அறிவு அஞ்சாமையை ஞானிக்குள் தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம், மரண பிரமாதம் நமக்கு இல்லை என்ற தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார். பேசிக்கலா நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணா ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100-110 பேர் நம்முடைய உறவினர்கள் வரிசையா செத்து போனவங்க லிஸ்ட் இப்ப கூட ரீகலெக்ட் பண்ணிடலாம், படபடன்னு அப்படியே சொல்லுவோம். கோச்சுக்கலன்னா இன்னொன்னு, யார் யார் சீக்கிரமா சாக போறாங்கன்னே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். ஓ, அவங்க போயிட்டா என்ன பண்றது, ஒர்க்கிங் டேல போயிட்டா என்ன பண்றது, ஆபீஸுக்கு லீவ் போடுறதா, அந்த பாட்டு எப்ப போகும், போறாப்புல இருக்கு, போக மாட்டேங்குது. இன்னும் சில பேர் கேட்பான், அது எப்ப போகும், இப்போதைக்கு போவாதுப்பா, நம்மளெல்லாம் அனுப்பிச்சுட்டு அப்புறமா தாம்பா போகும். யோசிச்சு பாருங்க, பிறர் மரணத்தை பத்தி எல்லாம் புள்ளி விவரம் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம பாட்டு எப்ப செத்தா, தாத்தா எப்ப செத்தார், யார் யார் எப்ப போனாங்க, இந்த மரணங்கள் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம். இன்னும் யார் யார் சாக போறாங்கன்னு ஒரு குறிப்பு வச்சிருக்கிறோம். இவ்வளவுக்கு அப்புறமும் என்ன சொல்றேன் தெரியுமா பேச்சல, அவர் செத்து போயிட்டார், பாவம் போயிட்டார், ஏன் இவர் போக மாட்டாரா? இங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, எல்லாருடைய மரணத்தை பார்க்கிற போதும் கூட மறுநாள் நம்ம வாழ்க்கையை தொடங்குறோமே, ஏன்னா சாசுவதமான ஆன்மா தான் சாவதில்லை என்பதை ஆழத்தில் எண்ணிக்கொண்டிருப்பதால் தான் இன்னொருவர் மரணத்திலும் கூட தனக்கு மரணம் வராது என்பது போன்ற உணர்வு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இல்லைன்னா அந்த ஆன்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வர முடியாது. இன்னொருவர் சாவை பார்த்துட்டு வந்த உடனே சாவு நமக்கு நிச்சயமும் கலக்க வந்திருக்கணும். ஆனா அவன் போயிட்டான்பா, என்ன பண்றது, இட்லிய கொண்டான்ட்டான், அதுக்காக நாம என்ன சாப்பிடாமையா இருக்க முடியும் அப்படிங்கிறா. இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த ஆன்மா தான் அழிவதில்லை என்ற உணர்வை ஆழத்தில் வைத்திருப்பதால் பிறருடைய மரணம் ஓரளவுக்கு மேல் நம்மை பாதிப்பதில்லை. இந்த கண்டினியூட்டி, நமக்குள் இருக்கிற தொடர்ச்சி என்ன என்பதை பற்றிய ஒரு என்ன சொல்லலாம், மறை படலம் போன்ற மறைக்கப்பட்ட ஒரு உணர்வு எப்போதும் ஆன்மாவில் இருந்து கொண்டே இருக்கிறது. பாரதி அச்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாட்டை ஆராய்ச்சி பண்ணினார். பயம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது? முதல்ல மனுஷனுக்கு எங்கே அந்த பயம் ஆரம்பமாகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாழ்வதற்கு மனுஷன் முதல்ல பயப்படுறான். என்ன வாழ்வதற்கு பயப்படுறான்? பிறந்து வளரணும், படிப்பு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலையெல்லாம் கிடைச்சா சம்பளம் கிடைக்கணும். இப்ப பல பேருக்கு வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்க மாட்டாங்க. குறிப்பா பிஇ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்க மாட்டாங்க. இப்ப எவ்வளவோ வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட வேண்டியிருக்கு. வேலையும் கிடைச்சு சம்பளமும் கிடைச்சா அப்புறம் கல்யாணம் நடக்கணும், ஒரு கவலை இருக்கு. இதெல்லாம் எதுக்கு பயப்படுறோம்? வாழ்க்கைக்கு பயப்படுறோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம படிப்போமா மாட்டோமா. ஒரு ஸ்கூல் இன்டர்வியூக்கு போற போதே, எல்கேஜி இன்டர்வியூக்கு பிள்ளைய கூட்டிட்டு போற போதே அப்ப நகத்தை கிடைக்கிறான். ஏன்னா உள்ள அட்மிஷன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு. ஏன்னா இப்ப டெஸ்டே பசங்களுக்கு இல்ல, பெத்தவங்களுக்கு தான். முதல்ல உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாதா, உனக்கு பிஹேவியர் எப்படி இருக்கு, பசங்களுக்கு நேரம் நீ ஒதுக்க முடியுமா முடியாதா, இத்தனை கேள்வி இருக்கு நர்சரி ஸ்கூல்லயே அப்பாவுக்கு. பையன் அப்பா சொல்றான், அப்பா பரீட்சையை ஜாக்கிரதையா பண்ணு, அனாவசியமா ஒன்னால நான் ஃபெயில் ஆகி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஜாக்கிரதையா இருந்தான். இது வேற அப்பாவுக்கு பெரிய அவமானம். அந்த எல்கேஜில கொண்டு போய் பையனை சேர்க்கிற போதே அப்பா பயப்பட வேண்டியிருக்கு. என்ன, இவனுக்கு படிப்பு எப்படி அந்த இடம் கிடைக்குமா, நம்ம நினைக்கிற ஸ்கூல்ல கிடைக்குமா, எத்தனை யோசிக்கிறோம்.
அப்ப வாழ்வதற்கு முதல்ல பயப்படுறோம். எப்படி? படிப்பு, பணம், கல்வி, கல்விக்கு அடுத்த உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் சம்பளம், அப்புறம் என்னன்னா திருமணம், திருமணம் வருகிற போது பெண்ணுக்கு பயம், தனக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைப்பானா இல்லையா. பெண்ணுக்கு என்ன பயம்? மாப்பிள்ளைய பத்தி, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பத்தி பயம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தொலைபேசியில பேசி என்கிட்ட சொல்றாங்க, அவங்க முதல்ல பேசிட்டு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, 27,000 ரூபாய் சம்பாதிக்கிறா அவ சம்பளம், ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் நீங்க ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. வாழ்க்கையிலே தப்பான விஷயம் மத்தவங்களுக்கு புத்தி சொல்றது. ஏன்னா அது சொல்லும் போதுதான் நமக்கே அது இல்லைங்கிற விஷயம் தெரிய வரும். சரி போனை கொடுங்க அப்படின்ட்டு, ஏம்மா நீ ஏன் வேண்டாங்கிற, ஏதாவது நியாயமான காரணம் இருந்தா சொல்லு. அப்ப ஒரு கேள்வி கேட்டா, சார் நான் சௌரியமா இருக்கிறேன், அது எங்க அம்மாக்கு பிடிக்கல. அவ கேக்குறா, எனக்கு என்ன குறைச்சல்? காலம்பரை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறத நான் முடிவு பண்றேன், என்ன சாப்பிடணுங்கிறத நான் முடிவு பண்றேன், எத்தனை மணிக்கு ஆபீஸ் எப்படி போகணுங்கிறத முடிவு பண்றேன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், வேணுங்கிற மாதிரி உடை கொடுத்துறேன், வேணுங்களுக்கு சேரிட்டி கொடுக்குறேன், எங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் உதவி செய்யறேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நான் ஒரு அழகான வட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறேன், அதற்குள்ள அனாவசியமா ஒருத்தனை கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஏன் கவலைப்படணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த கவலையை உங்க அம்மா படலையேம்மா. அதுக்கு அவ சொல்றா, அதனாலதான் நான் திருந்திட்டேங்கிறா. நான் சொன்னேன், இப்ப நீ இப்ப வருத்தப்படுறமா, ஆனா இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றேன், நாளைக்கு என்ன அது அப்புறமா பார்க்கலாம். நான் இதை விட ஒரு பெண்ணிட்ட பேச முடியாது. ஆனா கடைசியா சொன்னேன் என்னன்னா, சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா வாழ்க்கையில பார்ட்னர் இல்லாம இருக்க முடியாது. செக்ஸ் இஸ் a biological need மட்டுமல்ல, அது சைக்கலாஜிக்கல் அர்ஜ். இட் இஸ் a biological need and a psychological urge. அதை வெல்ல முடியாது, நாளைக்கு நீ கஷ்டப்படுவ. அவ சொன்னா, என்னால முடியும்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன அதை பத்தி பேச்சுன்னு முடிஞ்சு போச்சு. சொன்னா, யூ ஆர் வெரி கிளியர், அந்த அம்மாட்ட போன கொடுன்னு, நீங்க அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவ உங்களை விட தெளிவா இருக்கிறா. இப்ப அறிவுரை சொல்லணும்னா உங்களுக்கு தான் நான் சொல்லணுமே ஒழி, அவளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இப்ப எதுக்கு சொல்ல வரேன், ஒரு மாப்பிள்ளை, அவ கடைசி ஒரு கேள்வி கேட்டா, நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் எய்ட்ஸா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். எனக்கு இல்லைன்னு கிளியரா தெரியும், ஆனா அவன் எய்ட்ஸா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுக்கு இந்த தலைவெழுத்து, எதுக்கு இந்த கஷ்டம்? எப்படி ஃபாஸ்டா சிந்திக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. ஆனா ஒரு உண்மை புரியுது, என்ன, கணவன் ஒருத்தன் வந்தா நல்லவனா கெட்டவனாங்கிறது யாருக்கு தெரியும்? பயப்பட வேண்டியிருக்கு பெண்களுக்கு. அதே மாதிரி ஆணுக்கு பயப்பட வேண்டியிருக்கு, வாழ்க்கைக்கு பயப்பட வேண்டியிருக்கு, குழந்தை இல்லையேன்னு கவலைப்பட வேண்டியிருக்கு, இருந்தா இன்ன பாடு படுத்துதேன்னு கவலைப்பட வேண்டியிருக்கு. எங்க மனுஷன் கவலைப்படாம இருந்தா, எங்க பயப்படாம இருந்தா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதன் தான் ஒன்றை பெறுகிறான், பெறுவதை தக்க வைத்துக் கொள்ளுகிறான், தக்க வைப்பதற்கு போராடுகிறான், இழந்து விடுவோமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் பாரதி ஒரு பாட்டுல லிஸ்ட் போட்டார். அதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்லை. பாட்டு உங்களுக்கு தெரியும், பாட்டு தெரியாதவங்க யார் இருப்பா? பாரதி விழா. எதுக்கெல்லாம் தனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுகிற போது ரொம்ப தெளிவா சொன்னார், அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. முதல் விஷயம், ஒரு சிந்தனையாளன் பாரதி. அதான் பாரதிக்கு என்ன விசேஷம்னா, எலும்போடும் சதையோடும் வாழ்ந்திருந்த பாரதியாக இருந்திருந்தால் அவன் என்றோ புழுவரித்து புல்லரித்து போயிருக்க முடியும். அவன் கருத்தும் எண்ணமுமாக மட்டுமே வாழ்ந்து விட்டதால் என்றைக்கும் பாரதி அப்படி அழிந்து போவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. மனிதர்கள் பலர் எலும்பும் சதையுமாக மட்டுமே வாழுகிறார்களே ஒழிய எண்ணமும் கருத்துமாக வாழ்வதில்லை. எண்ணமும் கருத்துமாக வாழ்ந்தவர்கள் சாவதில்லை. சிவாஜிக்காக இங்க சொல்லல, ஆண்டாள் நாச்சியார் ஒரு கற்பனை பண்ணினா, திருமாலிருஞ்சோலை பெருமாளை பத்தி நினைச்சா. அந்த திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்ற நினைப்பு அவளுக்கு வந்தது. அவ உடனே சொன்னா, மாலிரும் சோலை நம்பிக்கை, அந்த திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம்னா, அது மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு என்ன 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 அண்டா வெண்ணெய். யாராவது இமேஜின் பண்ணிருக்கோமா? என்னைக்காவது 100 அண்டா வெண்ணெய் பத்தி கற்பனையாவது பண்ணிருக்கிறோமா? இல்ல. ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அவளால கொடுக்க முடியுமா? அவ யாரு? ஒரு கோயில் பட்டருடைய பொண்ணு. அவ கொடுக்கறதா சொல்றது அமுல் பட்டர். அவங்க அப்பா கோயில் பட்டர், கொடுக்க சொல்றது அமுல் பட்டர். பிராக்டிகலா பாசிபிளா? 100 அண்டா வெண்ணைக்கு எங்க போக முடியும்? அவனோட எண்ணம் பாருங்க எவ்வளவு விசாலமா இருக்கு. நாறு மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய், அப்புறம் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில். தடானா அண்டான்னு அர்த்தம். 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து, அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். 100 தடா நிறைந்த வெண்ணெய், அப்புறம் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில். கொடுக்க வசதி கிடையாது.
ஆனா ஆண்டாள் எப்படி முடிச்சா, 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். என்ன அர்த்தம்? என்னால கொடுக்க முடியல சொல்லிட்டேன்பா, என்னால கொடுக்க முடியல சொல்லிட்டேன்னா. ஆனா பின்னால வந்த ராமானுஜ மகாமுனிவர் இந்த பாசுரத்தை சேவிக்கிற போது மனம் நெகிழ்ந்தார். அன்னைக்கு இருந்த ஆண்டாளால அதை கொடுக்க முடியல. அவர் என்ன நினைச்சாருன்னா, என்றைக்கு அவர் மடாதிபதி, அவ்வளவு பெரிய பெரும் செல்வத்தில் இருக்கிறவர், அதே மாலிருஞ்சோலை பெருமாளுக்கு 100 அண்டா வெண்ணெய் 100 அண்டா சக்கர பொங்கல் போட்டு நைவேத்தியம் பண்ணி அத்தனை பேருக்கு விநியோகம் பண்ணினார்னு வரலாறு உண்டார். ஆண்டாளுக்கு பின்பிறந்தாலும் முன் பிறந்த அண்ணனாக மாறியவர் ராமானுஜர் என்று ஒரு குறிப்பு இருக்கு. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆண்டாளுடைய எண்ணம் அவள் பூமியை விட்டு புறப்பட்ட பிறகும் நிறைவேறுகிறது என்றால், எலும்பும் சதையுமாக வாழுகிறவர்கள் இறந்து போகிறார்கள், எண்ணமும் கருத்துமாக வாழுகிறவர்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், மரணம் அடைவதே கிடையாது. அவங்க எண்ணங்கள் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. நம்ம காந்திக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுறோம், 125 கொண்டாடுறோம், பாரதிக்கு கூட்டிகிட்டே போறோம், அவர்கள் மரணம் அடைவதே இல்லை. அப்ப கருத்து முக்கியம். பாரதிக்கு அவன் நினைக்கிறான், தான் இந்த பூமியில வாழ்வதற்கு காரணமே என்ன, ஒரு கருத்தை முன்னாடி வைக்கணும். ஆனா இந்த மண் ரொம்ப ஆபத்தானது. ஏன்? புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை, புதிய கருத்துக்களை வாங்குவதற்கு தயாரே கிடையாது. நீங்க இந்த அரைச்சமாவே அரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் உலகத்துல எல்லாருக்கும். அதுல ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னா, மத போதகர்களால் சூழப்பட்ட நாடு இருக்கு பாருங்க. மத போதகர்களால், ரொம்ப எச்சரிக்கையா சொல்வேன், ஞானிகளால் சூழப்பட்ட நாடு ஆபத்துக்குள்ளாவதில்லை, மத போதகர்களால் சூழப்பட்ட நாடு ஆபத்துக்குள்ளாகும். ஏன்? மத பிரச்சாரம் என்பது வேறு, இறை அனுபவம் என்பது வேறு. இறைவனை அனுபவித்தல் என்பது வேறு ஒரு வகையான நிலை. அவர்கள் ஒருபோதும் ஆபத்தானவர்கள் அல்ல. ஆனால் மதத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போது ஆபத்து தொடங்கி விடுகிறது. இந்த மிகப்பெரிய அந்த ஒரு அனுபவத்தோடு யோசிச்சு பாருங்க. புதிய கருத்துக்களை எப்படி முன்வைப்பீங்க? 1000 ஆண்டுகளா ஒரு நம்பிக்கை வழங்கப்படுகிறது, எதிர்மறையா ஒரு கருத்தை கொண்டு வந்து ஒருவர் வைக்கிறார், சிக்கலுக்குள்ளாக வேண்டியிருக்கு. எதிரான கருத்தை அவருக்கு சொல்ல உரிமை உண்டுன்னு ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ஒரு கருத்து சொன்னோன்னு என்ன சொல்வார்கள் அவர்கள்? இல்ல 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 இல்ல, இவர் நமக்கு வேண்டாத கருத்தை சொல்றார், அவர் உடனே நம்ம கருத்தை சொல்ல சொல், நம்ம கருத்தை சொல்ல சொல். இல்ல அவர் சொல்ல மாட்டேங்கிறார், அப்ப அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதான் முடிவு வருகிறது உலகத்துல. யாராவது மாற்று கருத்து உடையவர் ஜீவிப்பதற்கு உரிமை உடையவர் என்று நம்புகிறார்களா? என் கருத்துக்கு நேர் எதிரான கருத்து உடைய ஒருவரும் வாழ்வதற்குத்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று நம்புகிறார்களா? நான் ஒரு முறை சொன்னேன், மதத்தை பற்றி நம்முடைய பார்வை வேறையா இருக்கு, ஆனா உண்மையான ஆற்றினுடைய பார்வை வேறையா இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனோநிலைக்கு நான் வச்சு பூஜை பண்றேன். ஒரு எத்திஸ்ட், ஒரு நாஸ்திகன் அங்கிருந்து வர்றான், என்னடா பொம்மையை வச்சு கும்பிட்டு இருக்கிற, தேவையில்லாத கும்பிடுறேன்னு அதை எட்டி உதைச்சா அந்த பொம்மை உடஞ்சு போச்சு. நமக்கு மதம் என்ன கற்பிச்சிருக்கு தெரியுமா? நம்ம தெய்வத்தை யாராவது பழிச்சா நாக்கு அறுத்துரு, நம்ம தெய்வத்தை யாராவது எட்டி உதைச்சா காலை வெட்டிடு, யாராவது தப்பா சொன்னா அவனை கொண்டா கூட தப்பு இல்ல. உலகத்தின் எல்லா மதங்களும் இந்த தவறை போதிக்கின்றன, உலகத்தின் எல்லா மதங்களும் இந்த தவறை போதிக்கின்றன. ஆனா என்ன உண்மையான பார்வை? என்னுடைய பார்வை வேற. நான் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன், அது ஒரு நாஸ்திகன் அங்கேருந்து வந்து அழிக்கிறான் இல்ல உடைக்கிறான், அந்த பொம்மையோட கையோ காலோ உடையுது. நான் என்ன பண்ணணும்? நான் உண்மையான ஆத்திகனா இருந்தா என்ன பண்ணணும்னா, இது என்னால் செய்யப்பட்ட பொம்மை, அதை உடைத்த அவனோ கடவுளால் செய்யப்பட்ட மனிதன், அவன் கையையோ காலையோ வெட்ட எனக்கு உரிமை இல்லை. நான் உண்மையான ஆத்திகராக இருந்தால் என்னால் செய்யப்பட்ட ஒன்றை விட கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் மதிக்கத்தக்கவன் என்ற உணர்வை பெற்றால்தான் உண்மையான ஆத்திகம் என்பது உங்க முடியும். ஆனா இன்றைக்கு அது இல்ல. ஏன்னா எதிர்கருத்தை சகித்துக் கொள்ளுகிற பண்பு யாருக்குமே கிடையாது. தன்னுடைய கருத்துக்கு மாறான கருத்தை யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவோ கேட்டுக்கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ யாராலும் இன்றைக்கு முடிவதில்லை. அத பாரதி சொல்லுகிறார், நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன், அந்த கருத்து தவறு என்ற வாதத்துக்கு வருகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், அழிக்க கூட நினைக்கிறார்கள். அப்படி வந்தாலும் கூட எனக்கு அச்சம் இல்லை. இச்சகத்துளோர நாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூசு செய்த போதிலும், மனுஷனால என்ன தாங்க முடியாதுன்னா, ஒருத்தர் மரியாதை குறைவா நடத்திட்டார் அப்படின்னு சொன்னா மனசு தாங்க முடியாது. நீங்க பெரிய பெரிய விஐபிக்கு என்ன ஒரு சிக்கல் வரும்னு கேட்டா, தன்னை ஒருத்தர் அடையாளம் கண்டுக்கலேனாலே தூக்கம் வராது. இயல்பாவே விஐபிக்கு தூக்கம் வராது. ஏன்னா பல பேர் தூக்கத்தை கெடுத்த பாவம் அவங்களை தூங்க விடுறது இல்ல. அந்த லட்சணத்துல ராத்திரி தூங்க போற போது என்ன சிக்கல் வரும்னா, நம்மள அடையாளம் கண்டுக்கலையோ, நம்மள மதிக்கலையோ, இது வந்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடுமை. உங்களை வேணும்னு கீழே வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, எப்படின்னா ரொம்ப கீழான ஒரு நிலையில கொண்டு போய் மதிச்சுட்டா எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்? ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவோம், நாம ரொம்ப தயக்கம் ஆயிடுவோம். துச்சமாக எண்ணி நம்மை தூசு செய்த போதிலும்,
இன்னைக்கு பல பேர் மரியாதையை எப்படி கமெண்ட் பண்றாங்க தெரியுங்களா? எப்படி மரியாதையை பெறாங்க தெரியுமா? அவன் மதிக்க மாட்டான்னு முடிவு பண்ணிட்டு தான் வாங்குறாங்க. நம்மள அவன் மதிச்சிட மாட்டான், ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது என்ன கூத்துது? நம்மள அவன் மதிக்க மாட்டான், நாம அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னா. பிலிம் ஃபீல்டுல ஒரு வழக்கம் உண்டு. ஹீரோவுக்குன்னு ஒரு சேர்னா பின்னாடி அதை எழுதி ஒட்டியிருப்பான், டைரக்டர்னா அவருக்கு ஒரு சேர் எழுதி ஒட்டியிருப்பான், அதுல வேற யாரும் உட்காரக்கூடாது. அந்த சேர ஹீரோ எங்க போனாலும் ஒருத்தன் தூக்கிட்டே வருவான், ஹீரோயின் எங்க போனாலும் அந்த சேர் அப்படியே தூக்கிட்டே வருவான். என்ன அர்த்தம்? நம்மள மதிச்சு ஒரு பையன் நாற்காலி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நம்மள மதிச்சு ஒருத்தன் உட்கார் நாற்காலி கொடுத்துட மாட்டான், நாமளே நாற்காலியை தூக்கிட்டு போயிட்டா பரவாயில்லை அப்படிங்கிறது இட்ஸ் a very bad concept இல்லையா? இப்ப உண்மையான ஒரு மனுஷன் என்னன்னா, என்ன உயர்வு என்ன தாழ்வு எங்க கொடுத்தாலும் சரிதான், ரைட், அவன் தான் ஞானி. ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். பகவான் ரமணர் ரமணாசிரமத்துல சிஷ்யனோட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப மேல்நாட்டுக்கார ஒருத்தர் வந்தார். உங்களுக்கு தெரியும், மேல்நாட்டுக்காரங்களுக்கு கீழே இப்படி கால் மடிச்சு உட்கார வராது, சமணம் போட்டு உட்காரதான் அவங்களால முடியாது. இந்த நீ பெண்ட் ஆகாது, பிகினிங்ல இருந்து கிடையவே கிடையாது அவங்களுக்கு. நம்ம இந்தியன் வே ஆஃப் லைஃப், நம்முடைய கொடையே இந்த காலை மடிச்சு உட்கார்றது தான். நமக்கு அதிகமா ஆர்த்ரைட்டிஸ் தாக்காம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, கை காலெல்லாம் மடிச்சு உட்காருகிற முறை நம்முடைய முறை. இது வெஸ்டர்னஸ் கிடையாது. அவன் வந்து பார்த்து கீழே உட்கார முடியல. ரமணர் ஏதோ ஒரு மரத்தடில உட்கார்ந்து என்னமோ சொல்லிட்டு இருக்கிறார், ஒரு தத்துவ நூல். அவனால கீழே உட்கார முடியல. அவன் உடனே என்ன பண்ணா, ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டான். ரமணர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு ஆள் இங்க இருந்து வந்து அவனை பார்த்தார், கீழே இறங்கி உட்கார்ந்தார். எப்பவுமே சாமியார்கள் எவ்வளவோ நல்லவங்களா இருந்தாலும் அவங்களை சுத்தி இருக்கிற குரூப் ஒண்ணு இருக்கு, பயங்கரமான குரூப். ஏன்னா சாமியாருக்கு கொடுத்த ஆப்பிள் முழுக்க அவனே சாப்பிட்டு வளர்ந்து இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான்? சாமியாரை சாப்பிட்டு விட்டதே இல்லை, அவன் தான் சாப்பிட்டு இருக்கிறான் பாதி நாள். அவன் நேரம் அங்கேருந்து வந்தான், கீழே இறங்கி உட்காரு அப்படின்னா. அவர் சொன்னாரு, எனக்கு கீழே உட்கார வராது, கால்லாம் மடிக்க முடியாது, என்னால உட்கார முடியாதுன்னா. தென் கெட் அவுட். ஏன் ரமணர் குருஜி அவர் கீழே உட்கார்ந்து இருக்கிறார், நீ என்ன மேல உட்கார்றது, கமான் கெட் அவுட், வெளியே போ அப்படின்ட்டான். அவன் இப்படி பார்த்தான், ஒண்ணும் முடியல. சரி யாரா அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். ரமணர் ஒண்ணே அந்த ஆசிரமத்தால் அப்படி கூப்பிட்டார், என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்ல, நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க, அவன் ஒரு சேர் போட்டு மேல உட்கார்ந்து இருக்கிறான், அது உயரத்துல உட்கார கூடாதுன்னு சொன்னேன், அதான் அவனா கீழே உட்கார முடியலன்னா வெளியே போன்னு சொல்லிட்டேன். உடனே ரமணர் நிமிந்து மேல பார்த்தார், மரத்து மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது. இத என்ன பண்றதா ஐடியான்னு. இது கூட தான் என்னோட உயரமா உட்கார்ந்து இருக்கு, இத என்ன பண்றதா ஐடியா அப்படின்னவரு அடுத்த வார்த்தை சொன்னார், உயர்வென்ன தாழ்வென்ன கூப்பிடு, உயர்வென்ன தாழ்வென்ன கூப்பிடு, உன்னை கூப்பிடு அப்படின்னார். தன்னை விட ஒருத்தன் மேல உட்கார்ந்துட்டதாலேயே உயரப்போவதில்லை என்பது உண்மையான ஞானிக்கு மட்டுமே தெரியும். இன்றைக்கு எந்த மடாதிபதியும் தன்னை விட இன்னொருவர் உயரமாக உட்கார்ந்து விடக் கூடாது என்பதில் அபரிமிதமான போட்டியும் ஆர்வமும் வேகமும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஞானிகளா? தான் இருக்கிற இடத்தில் ஒற்றை நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொள்வார்கள், மற்ற யாரும் சமமாக உட்கார்ந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், இன்னொரு நாற்காலியும் நீங்கள் போட்டு வேண்டாம் என்ற எதிரில் கீழே உட்கார்ந்தால்தான் நீங்கள் நிஜமாகவே மதிக்கப்பட்டீர்கள் என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் எப்போது வாடுகிறான், நான் ஞானிக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு சொல்லுகிறேன். ஒரு சராசரி மனிதனை ஒருவர் மதிக்கவில்லை என்றால், துச்சமாக ஒருவர் மதித்து விட்டால் அவனுக்கு துக்கம் வருகிறது, பயம் வருகிறது, அவனுக்கு அச்சம் வருகிறது, நான் மதிக்கப்படவில்லையே என்று. ஞானிக்கு வரலாமா? எழுதுகிறார் பாரதி, துச்சமாக எண்ணி நம்மை தூசு செய்த போதிலும் இன்னொருவர் வேண்டும் என்றே அவமதித்தாலும் பகவான் புத்தர் இடத்துல ஒருத்தன் போறான், அவரை புகழ்ந்து பேசுறான் ஒருத்தன், கனாபினான திட்டா ஒருத்தன். புத்தர் பாதிக்கப்படவே இல்லையே, பேசாம அப்படியே உட்கார்ந்து இருந்தார், ஒண்ணுமே பாதிக்கப்படாம இருந்தார். என்ன நீங்க இப்படியே இருக்கிறீங்க? கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், அவரவர் கொண்டு வந்ததை அவரவர் கொண்டு போகட்டும். அவன் என்ன கொண்டு வந்தானோ அவன் கொண்டு போக வேண்டியதா, இங்க எதுவும் வரவும் கிடையாது, செலவும் கிடையாது. அவன் கெட்ட வார்த்தையா கொண்டு வந்தா அவன் கொண்டு போக வேண்டியதான், நல்ல வார்த்தையா கொண்டு வந்தா நல்லது கொண்டு போக வேண்டியதான். நமக்கு என்ன வரவு செலவு கிடையாது. என்ன அது ஞானத்தின் அடையாளம். துச்சமாக நம்மை ஒருவர் தூசு செய்த போதிலும், அடுத்தது பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும். மனுஷன் என்னன்னா பொருளுக்கு தான் பயப்படுறான். நம்ம இவ்வளவு நாள் வச்சிருக்கிற பொருள் போயிடுமோ இந்த பயம் தான் பல பேரை கொல்லாம கொல்லும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடு பட்டவெல்லாம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு படுற பாடு அதை விட பெரிய பாடு. எப்ப ரெய்டு வருமோ, என்ன வருமோ, ஏது வருமோ, எப்படி எல்லாம் வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்குல்ல. சம்பாதிக்கிற வரைக்கும் ஒரு கவலை, சம்பாதிச்சுக்கிறது எப்படி காப்பாத்துறது. இதை கொண்டு போய் சில பேர் பைனான்ஸ்ல எல்லாம் போட்டா, அவன் வீடு கட்டிட்டு சௌரியமா போயிட்டான்.
இவங்க எல்லாம் சங்கம் வச்சு கேஸ் நடத்திட்டு இருக்கிறா, எப்பவாவது முடிஞ்சா கூடுறா அப்படின்னு எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சங்கம் நடத்தி கேஸ் போட்டு உட்கார வேண்டி இருக்கு. இது என்ன கொடுமை இது? அப்ப நம்ம காசு போயிடுமோ, இவ்வளவு நாள் சேர்த்த காசு போயிடுமோன்னா ஒரு பயம் வருது. நம்ம இனிமே சேர்க்க முடியுமோ ஒரு பயம். இன்னொன்னு, அந்த காசை விட நாம பெரியவங்கிற எண்ணம் வரல. அந்த காசுதான் நம்மளை விட பெருசு, நாம அந்த காசை விட பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரல. இந்த இன்னர் வெல்த், உள்ளுக்குள்ள ஒரு வெல்த் இருக்கு இல்லையா, அந்த இன்னர் வெல்த் இருக்கு இல்லையா, அந்த வெல்த்தை விட பெரிய வெல்த் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரல. திருப்பாவையில செல்வச் சிறுமீர்கால்ங்கிற வரி வரும். செல்வச் சிறுமீர்கால்ங்கிறதுக்கு வியாக்கியானம் எழுதுகிற போது எழுதுவார்கள், செல்வச் சிறுமீர்கால்னா என்ன அர்த்தம்? ஆயர்பாடியில இருக்கிற பெண்கள் பணக்கார பெண்களா, செல்வச் சிறுமீர்காலா? இல்ல இல்ல, கண்ணன் என்னும் பெருஞ்செல்வத்தை உடையவர்கள். அவங்களுக்கு கிருஷ்ணங்கிறதா செல்வம், ஐஸ்வர்யம். அதை உள்ளுக்குள்ளே வைத்திருப்பதாலே அந்த பெண்கள் ஒருபோதும் இழந்து போவதில்லை. கண்ணன் என்ற பெரும் செல்வத்தை உடையவர்கள் என்று உரை எழுதுவார். அந்த இன்னர் வெல்த்தை உணர்ந்து கொண்டு விட்டவன் வெளியில இருக்கிற வெல்த்தை பத்தி கவலைப்பட போறதில்லை. அது போனாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். சின்ன விஷயம்தான். ஒரு சில்லற காசு கூட நம்மளை எவ்வளவு பாடா படுத்துது. நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு முறை ஊட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. என் பக்கத்து சீட்ல பஸ்ல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தார். கண்டக்டர் காசு கொடுத்தாரு, அவரு டிக்கெட் கொடுத்தாரு. டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ சில்லறை கொடுக்கணும். அவர் கண்டக்டர் அப்புறமா தரேன்ட்டு போயிட்டார். இவர் என்கிட்ட திட்டார், இந்த பசங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும் சார். நான் கேட்டேன், ஏன் உட்காத்தி வச்சு சுட்டா தப்பா போயிடுமா? சில்லறை வச்சிருக்கான் சார், வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறான். நான் சொன்னேன், நம்ம சில்லறை கரெக்டா கொடுத்துட்டா தொந்தரவு இல்ல. அவர் என்ன பண்ணுவார், 40 பேருக்கு அவர் சில்லறை கொண்டு வர முடியுமா? நாமளே எண்ணி கொடுத்துட்டா பரவாயில்ல இல்லையா? சும்மா இருங்க சார், அவரையே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. சில்லறை வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறார் சார். யூ ஓன்ட் பிலீவ், நான் ஊட்டில ஏறி உட்கார்ந்ததுல இருந்து அந்த ஜன்னல் வழியா வெளியில பாக்குறேன். அந்த மலை இருக்கு, குரங்கு இருக்கு, மரம் இருக்கு, பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த சூரியன் மறைகிற காட்சி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே மேல வர. அவர் எதையும் பார்க்கல, கண்டக்டரே பார்த்துக்கிட்டு வர்றார். அப்புறம் கண்டக்டர் இப்படி போகும்போது அப்படி, அப்புறம் இப்படி போகும்போது இப்படி, சூரியகாந்தி பூ சூரியனையை நோக்குவது போல, பக்தன் பரமான்மாவையே நோக்கி கொண்டிருப்பது போல, அந்த அதுவும் கைவேற அப்படியே நீட்டிக்கிட்டே நிக்கிறார் அவர் எப்ப போனாலும். அதுல இன்னொரு பெரிய காமெடி நடந்தது, அதான் மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னன்னு, அவர் ஏதோ கால்குலேட் பண்ணிட்டு சில்லறை இவர் சேர்ந்து ஒரு 4 நாவோ என்ன கொடுத்துட்டா, ரவுண்டா ₹1 மாதிரி கணக்கு போட்டு கொடுக்கலாம். ஏதோ கணக்குல சில்லறையா 4 இருந்தா கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டாரு. ஒண்ணு அந்த 75 பைசா வர வேண்டிய பாக்கிக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் வாங்கி உள்ள போட்டு பைய திறந்துட்டு ₹1 வரட்டும் தரேன்ட்டு போயிட்டார். இப்ப முதல்லையாவது இவருக்கு 4 நாவோட போயிருக்கோம். இப்ப அதுக்கு சர்சார்ஜ் வேற சேர்த்து கட்டியிருக்காரு. அவரு 75 பைசா கட்டியிருக்காரு அதுக்கு சர்சார்ஜ். இப்ப இதோட ₹1 வரணும். அவர் முன்ன விட பரிதாபமா ஆயிட்டாரு. வண்டி குன்னூரை தாண்டி போகுது. நான் சைட்ல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அவரால் அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்? மலையையும் அருவியையும் இறைவனுடைய படைப்பையும் ஒரு நாளனா என்ன பாடுபடுத்துகிறது, ஒரு நாளனா என்ன பாடுபடுத்துகிறது. கடவுளின் இயற்கை செல்வத்தை ஒரு நாளனா தின்று விடுகிறது. அந்த நாளனா நமக்கு பெரிய காசு. வாழ்க்கையில எவ்வளவு பேர் கஷ்டப்படாம இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நாளனா என்கிற அதன் மீது இருக்கிற ஒரு ஈர்ப்பு எவ்வளவு உன்னதமான காட்சிகளை விழுங்கி விடுகிறது. நீங்க அந்த தேவை இல்லாதவன் கூட என்னன்னா அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. என்ன சொல்லுவான் தெரியுங்களா? சார் தானமா கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ இவர் வள்ளலாம், தானமா வேற கொடுப்பாரா? தானமா கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இப்படி ஏமாந்துட்டு போறோங்கிறத தாங்க முடியல சார். இது வேற. நம்முடைய குணத்தை மறைக்கிறதுக்கு வள்ளல் போற வேற போத்திக்குவோம். தானமா கேட்டா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் ஏமாச்சிட்டாங்கிறத என்னால தாங்கவே முடியல சார். என்ன போச்சு? ஒரு பொருள் மீது இருக்கிற ஒரு சின்ன பற்று எவ்வளவு பெரிய ஆனந்தமான அனுபவத்தை நமக்கு இல்லாம ஆக்கிடுச்சு. பாரதி ஒன்னொன்னு யோசிக்கிறார். என்ன ஒரு பெரிய பாரடாக்ஸ் அப்படின்னா, இது எல்லாம் வாழ்க்கையை பாதிச்சு. பொருள் பிரச்சனை, அவனுக்கு புகழ் பிரச்சனை. ஏன்? அவன் எழுதின காலத்துல யார் பாரதின்னு ஒத்துக்கிட்டா? சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவ கவிதை. தன்னுடைய கவிதையை தானே இன்ட்ரோடியூஸ் பண்றான். தமிழ்நாட்டுக்கு கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்? யாரோ பாரதியை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கான். இவன் கவிஞனே இல்ல, இவன் கவிதையே இல்ல. இது மரபுக்கு வழக்கமா நம்ம படித்துக் கொண்டிருக்கிற இலக்கியத்திலிருந்து மாறி இருக்கு. நான் இப்போ ரசிக பெருமக்களா இருக்கிற உங்களை பாதம் பணிந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புறேன். ரசிக்கிறது 2 வகை இருக்கு. என்ன தெரியுங்களா? ஒரு கலைஞனோ கவிஞனோ எழுத்தாளனோ பேச்சாளனோ என்ன படைக்கிறானோ அதை அப்படியே ரசிச்சுட்டு வர்றது. இன்னொன்னு என்னன்னா, ப்ரீஆக்குபைடு மைண்ட், ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ், மைண்டுக்குள்ள நிறைய உள்ள போட்டுக்கிறது. அதோட போய் உட்காரு. இதெல்லாம் அவர் சொல்றாரா பாப்போம். பாரதி விழான்னு இந்த பாட்டெல்லாம் அவர் சொல்லியே ஆகணும். பாஞ்சாலி சபதம்னா இதெல்லாம் சொல்லியே ஆகணும்.
அது எப்படி கம்பராமாயணம் சொல்ற போது இந்த பாட்டு சொல்லாம அவரு மேல போலாம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கம்பராமாயணத்தை கம்பன் சொன்னாதான் அந்த பாட்டை சொல்லாம போக கூடாது. மத்தவன் சொன்னா அவன் சௌரியப்படி எந்த பாட்டை சொல்ல முடியுமோ அதைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த பாட்டை சொல்லாம அவர் எப்படி போலாம்னா நல்லா கவனிக்கணும். கம்பராமாயணம் நான் சொல்ல வர்றதில்லை, சுகீசிவத்தின் கம்பராமாயணம். எனக்கு எது பாதிச்சதோ, என்ன எது தொட்டுதோ, என்ன எது ஈர்த்துதோ, இல்ல இப்ப எனக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வருதோ அவ்வளவு சொல்ல முடியும். அது எப்படி அதெல்லாம் சொல்லாம போலாம் அப்படின்னா இது என்னன்னா ஆடியன்ஸ் படைப்பாளியை டிக்டேட் பண்ணக்கூடாது. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. சென்ற முறை அமெரிக்கா போயிருந்த போது ஒருத்தர் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுனார். என்னுடைய புத்தி வெஜிடேரியன், இங்க இட்லி தோசை எங்க கிடைக்கும் தான் கேட்டேன். அவர் சொன்னாரு அது இந்தியாவில கிடைக்குமே, உங்களோட வீட்லயே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்லை, இங்க வந்ததே வந்திருக்கீங்க, மெக்சிகன் வெஜிடேரியன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணா என்ன, நான் வரமாட்டேன், நீங்க எனக்கு இட்லி தோசை. அவர் சொன்னாரு அங்க போவோம், நீங்க சாப்பிடுங்க, பிடிக்கலன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடும், நான் இட்லி தோசை தரேன்னு. நாங்க போய் உட்கார்ந்த உடனே மெக்சிகன் வெஜிடேரியன் ஐட்டம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தார். அவ்வளவு டெலிஷியஸா நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் என்ன வீட்டுக்கு இட்லி தோசை வேணுமா, இதை எப்படிங்க இந்தியாவுக்கு கொண்டு போறதுன்னு. எதுக்கு சொல்ல வரேன், நான் அங்க போயிருக்கிற போதும் எனக்கு ஏற்கனவே மைண்ட் செட் ஆன இட்லி தோசையை சாப்பிடணும்ன்ற ஐடியாவோட அங்க போனா என் பயணம் அர்த்தமற்றதாக போகிறது. அங்க எது சிறப்போ அதை அனுபவிக்க நான் பழகினேன்னு வச்சுங்க, ஒரு புதிய கொள்முதலோட வர முடியும். தமிழ்நாட்டு ரசிகர்களில் பலர் சிறந்தவர்கள், ஆனால் சிலரோ எந்த கச்சேரிக்கு போனாலும் தனக்கு தெரிந்த கீர்த்தனையை பாடினாரா என்று பார்க்கிறார்கள், தனக்கு தெரிந்த செய்தியை அவர் சொன்னாரா என்று பார்க்கிறார்கள். அப்படி இல்லாத போது அவர் பேச்சு சரியில்லை, அவர் சங்கீதம் சரியில்லை என்று குற்றம் சொல்லுகிறார்கள். திறந்த மனத்தோடு ரசிகர்கள் வர பழகினால்தான் புதிய கலைகளும் புதிய சிந்தனைகளும் தமிழ் மண்ணில் உற்பத்தியாக முடியும். ஜென்ல ரொம்ப அழகா சொல்றான், ஒரு குரு கிட்ட ஒரு பையன் போனா 10 வருஷம் படிச்ச ஒன்னும் பிரயோஜனமே இல்ல அப்படின்னா. குரு சொன்னார் 10 வருஷம் படிச்சு பிரயோஜனம் இல்ல, சரி இப்ப என்ன பண்ணலாம், நான் அவங்களை விட்டு போறேன். சரி புறப்படு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ தரேன், டீ சாப்பிட்டு போலாமா அப்படின்னா. எஸ். உடனே ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணார் அந்த ஜென் குரு. வந்தார், அந்த கப்பை வச்சார், அப்படியே டீயை ஊத்திக்கிட்டே இருந்தார். கப்பு ரொம்ப வழிஞ்சுக்கிட்டே இருக்காது பாட்டுக்கு. அவன் இப்படியே பார்த்தான், கப்பு ரொம்ப வழியுது கூட தெரியாம இந்த குரு பாட்டுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கிறானே, இவனை ஒரு குரு நம்பி 10 வருஷம் நம்ம பாடம் படிச்சோமே எவ்வளவு வேஸ்டா போச்சுன்ட்டு டீ கப்பு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா குரு சொன்னார் அதுதான் நம்ம ப்ராப்ளமே. டீ கப்பு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதுதான் நம்ம ப்ராப்ளமே. நீ வரும்போதே உன் கப்பை ரொப்பிட்டு வந்துட்டே, நான் என்ன ஊத்துனாலும் பிரயோஜனம் இல்ல, எல்லாம் வெளியில தான் வழிஞ்சதே ஒழிய நீ எம்டி கப்போட வந்திருந்தா நான் ஊத்துனது ரொம்ப இருக்கும், நீ தான் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டியே. ரசிகர்கள் ஏற்கனவே மனதில் நிறைந்த சில விஷயங்களை தூக்கி கொண்டு வந்து விட்டால் ஒரு உண்மையான படைப்பிலக்கிய கர்த்தாவால் புதிய விஷயங்களை தர முடியாது. பாரதி அந்த துன்பத்துக்கு உள்ளானவன். அந்த காலத்தில் தமிழ் சொற்பொழிவு என்பதும் தமிழ் கவிதை என்பதும் வேறு ஒரு பாணியிலே இருந்தது. ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு பேரு. அடுத்த நூற்றாண்டுக்கான பயணத்தை தொடங்கி வைப்பவர்கள் எப்போதும் துன்பப்படுவார்கள். சென்ற நூற்றாண்டின் பயணத்தை தொடர்ச்சியாக செய்கிறவர்கள் பணம் சேர்ப்பார்கள், அடுத்த நூற்றாண்டின் பயணத்தை தொடங்கி வைப்பவர்கள் புகழ் மட்டுமே சேர்ப்பார்கள். இது ஒரு பெரிய சிக்கல். சென்ற நூற்றாண்டின் கடைசி பெட்டியாக இருக்கிறவர்கள் சௌரியமாக இருந்து விடுவார்கள், அடுத்த நூற்றாண்டின் புதிய பயணத்தை தொடங்கி வைக்கிறவர்கள் ஆபத்தான ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். பாரதி ட்ரெண்ட் செட்டர், ஒரு புதிய பயணத்தை நோக்கி தமிழை திருப்புகிறார். எனவே அவனுக்கு ஆதரவு, மக்கள் சேவை, மக்கள் ஈர்ப்பு குறைவா இருக்கு, எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறது. ஆனா பாரதியின் தன்னம்பிக்கை அதை சாதித்தது. அவன் எவ்வளவு அழகா சொல்றான், என்ன வேற யாரும் அசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் கவிஞனா கவிஞன் இல்லையா, என் கவிதையை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி முடிவை யாரும் சொல்ல வேண்டாம். நான் தகுதியானவனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிற தகுதி தனித்தகுதி இல்லையா, அது இல்லாமல் எப்படி முடிவுக்கு வர முடியும்? அவனே டிக்ளேர் பண்ணா, சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவ கவிதை. இது ஒரு புதிய வகையான படைப்பு என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் பாரதிக்கு நேர்ந்திருக்கிறது. அதனால பொருள் வளம் என்பது சிக்கல், பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அது காரணமா இருக்கு. ஆனா பாரதி கவலைப்படல. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அவனுக்கு தன் புத்தகத்தை பதிப்பிக்கிறதுக்கு பணம் தேவை என்ற எண்ணம், அதுக்கு படம் வரையவனுக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை, தான் பெரிய ராஜா மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கு. ஆனா உலகம் வாழ விடல. அப்ப பயம் வருமா இல்லையா? நம்ம இதே மாதிரி போனோம்னா என்ன ஆகும்? ஒரு பயம் வரணுமா இல்லையா? பாரதிக்கு வரல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. எப்ப இல்ல?
இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும், அப்புறம் கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும், உலக மயக்கங்கள். அப்பவும் பாரதிக்கு அச்சம் வந்ததா? வரல. நச்சை வாயிலே கொணர்ந்து அவனுக்கு எங்க பயம் வருதுன்னா, நஞ்சு ஊற்றுறதுல இல்ல, நண்பர் ஊட்டும் போதிலும். ஏன் அது எதிர்பாராது. நச்சை எதிரி ஊட்டுவான்னு தயாரா இருக்கலாம். இவன் என்ன கொல்ல போறான், இவன் என்ன கொல்ல போறான், என்ன எதிர்த்துக்கிட்டு நிக்கிறான், கண்டுபிடிக்கலாம். ஆனா வேண்டியவன் பக்கத்திலே இருக்கிறவன் நச்சை கொண்டு வந்து வாயில ஊட்டிட்டா, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சம் இல்லை. ஏன்? நண்பன் எதிரியாவதோ எதிரி நண்பனாவதோ உலகத்தின் போக்கில் தவிர்க்க முடியாது. இது உலகத்தின் இயற்கை, சாதாரணமான ஒரு போக்கு. அதை புரிந்து கொள்ளுகிறவன் ஒருபோதும் அச்சப்படுவதே இல்லை. பச்சை இயைந்த வேர்ப்பழைகள் வந்த போதிலும், ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வரான், கொல்றதுக்கு வரான், உன்னை அழிக்கிறதுக்கு வரான், அச்சம் இல்லை. கடைசியா சொன்னா இதெல்லாம் தற்காலிகமானது. ஆயுதம் வரும், பூமி பிளக்கும், பிரளயம் வரும், சொத்து போகும், சுகம் போகும். நமக்கு எல்லாம் ஆதாரமே என்னன்னா வானம் தான். அது இருக்கிற வரைக்கும் வாழலாம். கடைசியா முடிச்சா உச்சி மீதிலே வான் இடிந்து வீழும் போதிலும் அச்சம் இல்லை. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க தனிப்பட்ட முறையில் அவன் வீட்டை அவன் காப்பாத்திக்கலாம். பூகம்பத்துக்கு என்ன பண்றது? சரி, பூகம்பத்துல கூட நீங்க ஏதாவது இன்னொரு நாட்டுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆகாசமே இடிஞ்சு கீழே விழுந்தா, உச்சி மீதிலே வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லைன்னு. இதெல்லாம் பாரதி சொன்ன வெறும் சொல்லா? பயம் இல்லைங்கிறது ஸ்டேட்மெண்டா? இன்னும் சொல்ல போனா சில பேர் தன்னை தேத்திக்கிறதுக்காக சில வார்த்தை சொல்லிக்குவான். எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா தான் இருக்க. ஏன் அப்படி டாக்டர் சொல்லிருக்கிறார். அவரு கூட சௌக்கியம் இல்லைன்னு தெளிவா தெரியும், இருந்தாலும் சும்மா சொல்லிக்குவார். அப்படி சொன்னாதானே ஏதோ பழைக்க முடியும். அப்புறம் எப்படி பழைக்க முடியும்? நிஜமாவே எப்படி ஒரு குறைச்சல் இல்ல, நல்லா இருக்கிறேன், அவன் தான் மேல வர முடியும். டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எம்.எஸ். சுதயமூர்த்தி புத்தகத்துல எழுதி இருக்கிறாரு, அதனால நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க முன்னுக்கு வர்றது கஷ்டம். அது சொன்ன சொல் உங்க வாழ்க்கைக்குள்ள போய் நடைமுறைக்கு வெளியில வரணும். இப்ப பாரதி அச்சம் இல்லைன்னு சொன்னது சமாளிப்பா, அச்சம் இல்லைன்னு சொன்னது உண்மையா? ஏன் அச்சம் வருகிறது? எப்படி வெளியில வர முடியும்? நீங்க மதம் சமய வழிபாடு எதுக்கு தோணியதுன்னா பயத்திலேருந்து வெளியே வரதுக்கு தானே, இல்லையா? எப்படி? பயபக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. குரான்ல கூட இறை அச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்து மதத்துல பயபக்தி அப்படின்னு இருக்கிறது. கிறிஸ்டியானில விசுவாசமான ஊழியம் அப்படிம்பாங்க. இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்றது, தேவனுக்கு அடங்கியவன் அப்படிம்பாங்க. அப்ப எல்லாருக்கும் என்னன்னா, இறைவன் நம்மளை விட மேலானவன், நம்மை ரட்சிக்கிறவன், ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவன். நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா ஹிந்து கல்ச்சர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சுவாமியும் கையை இப்படி வச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேர்? அபயஹஸ்தம்னு பேர். பயம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடியது, அதிலிருந்து நீக்குவதற்காகவே கையை உயர்த்தி யாம் இருக்க பயமேன் என்று இறை காட்டுகிறது. பயத்தை நீக்குவதாலே இது அபயம், அபய ஹஸ்தமா மாறிச்சு. லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கே ஒரு பேர் இருக்கு, நிர்பயா. நிர்பயானா பயமற்றவள் என்று ஒரு பெயர் இருக்கு. அப்ப கடவுளை நாம எப்படி வரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அச்சமற்ற பயமற்ற ஒரு பெருநிலையாக இறைவனை வைத்திருக்கிறோம். அப்ப அச்சமற்ற பெருநிலையாகிய இறை வழிபாடு செய்தால் நாமும் அச்சமற்றவராக இருக்கலாம் என்ற எண்ணம் உலகத்தின் எல்லா மதங்களுக்கும் தோன்றியது. இதுல நான் 2 சிக்கல் சொல்ல போறேன். ஒன்னு, அச்சமற்ற நிலை கடவுளோடு எப்படி தொடர்புடையதுன்னா, நான் ஹிந்துசத்திலிருந்து பேசுறதா என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமா இருக்கும். இன்னொன்னு போய் நான் உள்ள போந்து பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்றதோடு நிறுத்திக்கணுமே ஒழி, உள்ளுக்குள்ள டீப்பா போற போது தன்னுடைய மதத்திலிருந்து தான் பேச முடியும். நீங்க இந்துசத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சுவாமியோடையும் எல்லா தெய்வங்களோடையும் ஒரு கனெக்ஷன் எதுக்குன்னா பாம்புக்கு இருக்கும். முருகன் பாம்பு மயிலுக்கு கீழே இருக்கும். விநாயகர் உத்தர பந்தனம்னு பாம்பு போட்டிருப்பார். அம்பிகை மோதிரமாவே பாம்பு போட்டிருக்கிறா. அவ தலைக்கு மேலேயும் 5 பாம்பு நிக்கிறதாக மாரியன்னை வழிபாடு இருக்கு. திருமால் பாம்பு படுக்கையிலேயே படுத்திருக்கிறார். அழகா சொன்னார். அது ஆதிப்பரம்பொருள் நாரன் அவன் ஞானம் என்கிற பாயில எப்படி படுத்திருக்கிறான்னு சொன்னார். போதத்துயில் கொள்ளும் நாயகன். நீங்க இந்து மதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திருமால் பாம்புல, அம்பாள் பாம்புல, முருகன் பாம்புல, சிவபெருமான் பாம்பு கழுத்து கையை காது எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு ஆபரணமா போட்டிருக்கிறாருன்னு ஒண்ணு இருக்கும். ஏன் எல்லாத்தையும் பாம்பை கொண்டு போய் வச்சாங்க? கொஞ்சம் யோசிச்சா குண்டலினின்னு ஒரு பிலசாபிக்கலா ஒரு ஆர்குமெண்ட் சொல்லலாம். மூலாதாரத்தில் குண்டலினி, உதரத்தில் குண்டலினி, அநாகதத்தில் குண்டலினி, அப்புறம் விசுக்தியில குண்டலினி, அப்புறமா என்ன அப்படின்னா இந்த துரியத்துல குண்டலினி நின்னுட்டா சிவபெருமான் தலைமையில பாம்பு படம் எடுத்தது துரியாதீத்த நிலை என்று பாம்பை சுடித்துக் கொண்டிருக்கிற குண்டலினியாக சொல்லி அது எப்படி மெல்ல மெல்ல படியேறி மேல போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உருவகம் என்று ஒரு விளக்கம் சொல்லலாம். சைக்கலாஜிக்கலா ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல எதுக்கு பயப்படாதவங்க ஒரு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. என்னன்னா, பாம்புக்கு பயப்படுவாங்க. இப்ப இந்த கூட்டத்திலே பாம்பு ஒண்ணு அந்த பக்கம் போக போகுதுன்னா சொற்பொழிவாவது நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் இருக்க மாட்டேன்.
ஏன் பொய் சொல்லுவான் நமக்கு? பாரதி வீட்டுல உட்காந்து பொய் சொல்லக்கூடாது இல்ல. பாம்புங்கிறது படையே நடுங்கும்னு எழுதி வச்சா. ஒரு ஸ்டடி ஒண்ணு பண்ணியிருந்தா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விலங்கையும் காமிச்சு குழந்தைங்க ரியாக்ஷனோட ஒரு டிவி ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. நீங்க சிங்கத்தை காமிச்ச உடனே அந்த குழந்தை ஹை சிங்கம் அப்படிங்குது. புலிய காமிச்ச உடனே ஹை புலி அப்படிங்குது. இப்படியே ஒன்னொன்னா காமிச்சுக்கிட்டே வந்தோம். பாம்பை காமிச்சான், ஆ பாம்பு. இதெல்லாம் என்ன ஹை இனிஷியல், அதுக்கு மட்டும் ஆ இனிஷியல். அது என்ன ஆ பாம்பு, ஹை சிங்கம். ஹைங்கிறது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, ஆ என்பது பயத்தினுடைய வெளிப்பாடு. தலைமுறை தலைமுறையாக மனித வர்க்கத்தில் ஊறி இருக்கிற பயம் என்னன்னா பாம்பு. பாம்பு. அப்ப பாம்பு என்றால் படையும் நடுங்கும் தான். மிக நீண்ட காலமாக அச்சத்தின் அடையாளமாக கருதப்பட்டது பாம்பு. அந்த அச்சமே இல்லாத நிலைதான் அமரத்தன்மை, இறைநிலை என்பதை இந்து மதம் ஒரு கோணத்தில் விளக்குகிறது. அச்சத்தை கடந்தவர்கள் தெய்வ நிலை பெறுகிறார்கள், அச்சமற்றவர்கள் இறைநிலை பெறுகிறார்கள். அச்சமின்மையே அமரத்தன்மை. இந்த டிக்ளரேஷன் பாம்பு மூலமா வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லா தெய்வங்களுடைய கையில இடுப்புல மேல எப்படியோ ஒரு பாம்பை கொடுத்து பயம் அற்ற பெருநிலை இறைநிலை என்ற பேர் உண்மையை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். த்ரூ சைக்காலஜி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப இறைநிலை என்பது அச்சமற்றதாக ஏன் மாறுகிறது? நான் இந்த இடத்துல சின்ன ஒரு டீவியேஷன், சப்ஜெக்டுக்கு தேவையானதுதான், ஆனா டீவியேஷன். பயம்ங்கிறது வேற, அதுக்கு ஃபியர். போபியா அப்படிங்கிறது வேற, அது மறுக்கை. பயத்துக்கும் ஃபியருக்கும் போபியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பயம் இருக்கணும்னு திருவள்ளுவரே சொல்றாரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை எழுதுறாரு. நீ பயப்படாததுக்கு பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாதுக்கு பயப்படக்கூடாது, ஆனா பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறார். அப்ப பயத்தை என்டான்ஸ் பண்ணிருக்காரு திருவள்ளுவர் ஒரு இடத்துல. அப்ப பயம் தப்பு கிடையாது. பாருங்க, பயம் தப்பு கிடையாது, ஆனா போபியா தப்பு. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபியர் அண்ட் போபியா? பாம்பை பார்த்தா பயப்படுறது பயம், பாம்பை நினைச்சாலே பயப்படுறது போபியா. பாம்போட படத்தை பார்த்தாலே பயப்படுறது, பாம்பை நினைச்சுட்டாலே பயப்படுறது அது போபியா. தண்ணியை நினைச்சாலே பயம் வருது, உயரத்தை நினைச்சாலே பயம் வருது. அந்த பயம் ஆழ் மனசுல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. பாம்பை பார்த்த உடனே பயப்படலன்னா தப்பு. அந்த இடத்தோட நகரணும், நாம இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு வந்தாதான் தப்பிக்க முடியும். ஆனா பாம்பை நினைச்சாலே பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவன் ஓட முடியாது, மாட்டிக்குவான். சோ பயம் கூட ஒரு எல்லை வரைக்கும் தேவை, ஆனா போபியாங்கிறது இருக்கவே கூடாது. நம்மளுக்கு எப்படின்னா, அந்த காலத்தில இருந்து போலீஸ்ங்கிறதே போபியாவா. சிப்பாயை கண்டு அஞ்சுவார் அப்படிங்கிறான். வெறும் சிப்பாயை கண்டு இல்ல, அந்த தொப்பி தலை அதை பார்த்துட்டாலே, அதை பற்றி எண்ணம் வந்துட்டாலே இவன் எப்படி பயப்படுறான் அது சித்தரிக்கிறான் பாருங்க பாரதி. இவன் ஆழ் மனசிலேயே அதிகார வர்க்கம் என்றால் அதை பற்றிய எண்ணம் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு சிப்பா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா அதிகார வர்க்கம் என்பதை பார்த்தாலேயே பயப்படுகிற ஒரு இயல்பு இவன் ஆழ் மனதில் பதிந்திருக்கிறது. தாழ்ந்து போதல் என்ற எண்ணம் இவன் மனத்தில் பதிந்திருக்கிறது. எங்க தெரியுது? இத பாரதி ஏன் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்ப்பாரி ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியரை துறை என்ற காலமும் போச்சு. ஏன் நேரா வெள்ளக்காரன் திட்ட வேண்டியது தானே? எதுக்கு உள்ளூர்ல இருந்து ஒரு சமூகத்தினுடைய பேரை சொல்லி அவர்களை எப்படி அழைத்த பழக்கம் போய்விட்டதுன்னு ஏன் சொல்றான்? அன்று தொடங்கி மனத்தில் தாழ்ந்து போன எண்ணம் வெள்ளைக்காரனுக்கும் தாழ்ந்து போகிற எண்ணமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து விட்டது என்பதை பாரதி படம் பிடித்து காட்டுகிறார். இன்றைக்கு ஒருவருக்கு பயப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு இவன் பயந்ததற்கு காரணம் என்ன என்றால், ஏற்கனவே இந்த சமூகம் யாருக்கோ பயந்து யாருக்காகவோ அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு இயல்பை வளர்த்துக் கொண்டு விட்டது. அதுதான் முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறமா எங்க சொல்றான், இன்னொரு இடம் சொல்றான் பாருங்க. நந்தனார் சரித்திர கீர்த்தனை எடுத்துக்கிட்டு அதே மெட்ல எதுக்காக வந்து சுதந்திர கீதத்தை பாரதி எழுதணும்? வேற மெட்டு கிடையாதா பாரதிக்கு? மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா, கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய அதே மெட்டை எடுத்துக்கிட்டு தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா அப்படின்னு பாடுகிறார். பாரதிக்கு என்ன மெட்டு கிடையாதா? ஏன் இந்த மெட்டை அப்படி போடுறான்? தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா. என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க பாரதி சொல்லாம ஒண்ணு சொல்றான். என்ன தெரியுமா? டேய், உன் நாட்டுல ஒருத்தனை பார்த்து நீ எப்ப தாழ்த்தியான அடிமைன்னு சொன்னியோ அதனாலதான்டா இங்கிலீஷ்காரன் உன்னை பார்த்து அடிமைன்னு சொன்னா, நீ இத சொல்றத நிறுத்தினா அவனு உன்னை சொல்றத நிறுத்துவான். அது பாரதி சொல்லாம சொன்ன விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. நீ உன் நாட்டுல ஒருத்தனை பார்த்து மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளான்னு கேட்டல்ல, அதுக்காகத்தான் மாடு தின்றவன் அங்கேந்து வந்து உன்னை பார்த்து கேட்டான். என்ன டேய் நீ என்னடா பெரிய ஆளுன்னா, அவனும் மாடு தின்றவன் தான்டா, அவன் ஒன்ன கேட்டான். ஏன் கேட்க மாட்டான்? நீ வாழை பார்த்து கேட்டல்ல, உனக்கு பதிலுக்கு அவன் கேட்டான். இத பாரதியுடைய ஆவேசம் எப்படி சொல்றான் பாருங்க.
அதே மெட்ட கையில எடுத்துக்கிட்டா, தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா பண்டு கண்டதுண்டோ அப்படின்னு அவன் பேசுறதா எழுதுறான். இது மெட்டை எடுத்து கையாள்வது அல்ல, பாரதி சொல்லாமல் சொல்ல வந்த ஒரு பெரிய ரகசியம் அந்த பாட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த நாடு நந்தனை அடிமையாக வைத்திருந்ததால் தான் பிற்காலத்தில் வெள்ளைக்காரனுக்கும் அடிமையாக ஆகிவிட்டது. நந்தனை அடிமைப்படுத்தக் கூடாது என்ற சுதந்திர உணர்வு இருந்திருந்தால் இது வெள்ளைக்காரனுக்கும் அடிமையாக ஆகி இருக்காது. இதை எப்படி புரிய வைக்க முடியும்? அதே மெட்டை எடுத்துக்கிட்டா, மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளான்னு பாட்டை போட்டு அதே மெட்டுல தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா என்ற அந்த உணர்வு ஆழ்மனத்தில் பதிந்திருக்கிற போபியா, அதை படம் பிடித்து காட்டுகிறார் மகாகவி பாரதி. சரி, எல்லாத்திலிருந்து மனுஷன் வெளியில வரணும், எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வெளியே வரணும். ஆனா ஹியூமன் சைக்காலஜி, மனித மனம் எப்படின்னா, ஒரு பிரச்சனை அல்லது ஒரு துக்கம் வந்த உடனே என்ன பண்றான்? ரெண்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஃபைட், இன்னொன்னு பிளைட். ஃபைட்னா எழுத்து நிக்கிறது, பிளைட்னா தப்பிச்சு ஓடுறது. பட் ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா 99.9 என்னன்னா பிளைட். ஃபேஸ் பண்ணுங்கிற எண்ணம் ரொம்ப கம்மி எல்லாருக்குமே. தப்பிச்சு போனா போதும், நமக்கு என்ன சார், நாடு எக்கேர் கேட்டா நமக்கு என்ன சார், ஏதோ நாம இருந்தோம் நம்ம ப்ராவிடன்ட் ஃபண்ட் கரெக்டா வந்தா சார் தான். சார் அங்க பூகம்பம் வந்துருச்சு, என் குழந்தை சாகல இல்லையோ, அப்பாடா பூகம்பத்தில் லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, விதி, நாம என்ன பண்ண. இது ஹியூமன் சைக்காலஜி. நமக்கு ஒண்ணும் வரல, ரைட். ஊரே தீப்பத்தி எரியுதுனா கூட நம்ம கூட எப்படி இருக்கு, அப்பாடா. இது நம்ம மைண்ட்ல செட் ஆயிருக்கு. அப்போ இன்னொருவர் துயரமோ வேற ஒன்றோ நம்மளை பாதிக்கிறது இல்லை. அதை விட இன்னும் என்னன்னா, சார் இது மாதிரி அராஜகம் பண்றான் சார், அவன் ரொம்ப அக்கிரமம் பண்றான் சார், நமக்கு என்ன சார், நம்மள ஒண்ணும் பண்ணல, நம்ம என்ன சொல்ல தலையிட்டு நமக்கு என்ன வந்தது, ஏதோ நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இது என்னன்னா பிளைட். ஃபேஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். இந்த எண்ணம் ரொம்ப குறைச்சலான பேர் தான் வரும். ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த தப்பிச்சு ஓடுற மனமுடையவர்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அவன் போலியா இருக்கிறான், தப்பிச்சு ஓடியர்ல சந்தோஷம் அடைஞ்சதா நினைக்கிறானே ஒழிய ஒவ்வொரு நாளும் அவனே அவனை மதிக்கிறது இல்ல, ஏன்னா அவனுடைய பார்வையில் அவன் நல்ல மனுஷனே கிடையாது. நான் அடுத்தவன் பார்வையில எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறோங்கிறது கவலை இல்ல, முதல்ல நம்ம பார்வையில நாம மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா இருக்கணும். நிச்சயமாக அந்த உணர்வு பயந்து ஓடுறவனுக்கு வராது. ஏன்னா பாருங்க, ஒரு ப்ராப்ளம்னு வந்த உடனே சின்னதா இருக்கலாம், பல பேர் ஃபேஸ் பண்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துதா, என்ன சார் ப்ராப்ளம், அது என்ன சொல்லுங்களேன், கேட்க மாட்டாங்க. நான் நாளைக்கு வரட்டுமா, அது அப்புறமா பாப்போமா, ஏன் அப்படியே ஆற போட்டா தானாவே ஆறி போயிடாதா, இது தப்பு. தப்பிச்சு ஓடதான் பாக்குறான். நாங்க வேடிக்கை ஒரு செய்தி சொல்லுவோம். பஸ்ல ஒருத்தர் ஏறினா, கண்டக்டர் ரொம்ப ஒல்லியான ஒரு ஆளு, நான் இன்னைக்கு பஸ்ஸை விடுறதா இல்ல, உங்களையும் பஸ்ஸுக்கு விடுறதா இல்ல. ஒருத்தன் ஏறினா, நல்ல பயங்கர பெரிய மீஷ, இப்படி உட்கார்ந்தான் பஸ்ல. கண்டக்டர் எப்படி இருந்தான்னா இப்படி இருந்தார், ஆள் ரொம்ப ஒரு மாதிரி. அவருக்கு வேற என்னன்னா குரல் வேற ரொம்ப வீக்கான குரல். அவர்கிட்ட வந்து டிக்கெட் அப்படின்னு அவருடைய மீசையை முறுக்கிட்டு சொன்னா, எடுக்க முடியாது, பேசாம போயிட்டார். ஏன் நமக்கு ஏன் வம்பு, பார்த்த ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிற, சரி ஓடிடுவோம் இன்னைக்கு பொழுது, யாரு என்ன. அப்புறம் மனசெல்லாம் கவலை, டிக்கெட் சீக்கிரம் வந்துட்டா என்ன பண்றது, டிக்கெட் சீக்கிரம் வந்துட்டா என்ன பண்றது, டிக்கெட் சீக்கிரம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரே கவலை. இது முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் சரி இவர் வரமாட்டான்னு நினைச்சு மறுபடியும் வந்தா, அன்னைக்கு அதே பஸ் ஸ்டாப்ல ஏறிட்டான். இப்ப கண்டக்டருக்கு பார்த்த உடனே உதறது, இன்னைக்கு கிட்டக்க போய் டிக்கெட்டே கேட்கல. அவரு நாம கேட்பானே, அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவானே, இந்த அவமானத்தை நாம சகிச்சுக்குவானே, மத்தவன்கிட்ட கேட்டா அப்படியே பேசாம போயிட்டார், கேட்கவே இல்லை. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து யோசிச்சான், என்னன்னா நாளைக்கு அவன் வந்துட்டா என்ன பண்றது, சக்கரம் வந்துட்டா என்ன பண்றது, லீவு போட்டுருவோம். ஒரு 2-3 நாள் லீவ் போட்டா அவன் எங்கேயாவது வெளியூர் போறான், அப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறமா டியூட்டி ஜாயின் பண்ணிடுவோம். ஒரு 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் டியூட்டி ஜாயின் பண்ணா, கரெக்டா அந்த ஸ்டாப்ல அவன் ஏறிட்டான். அவன் பார்த்தா இவனுக்கா நம்ம லீவ் போட்டே இருக்கவும் முடியாது, டிக்கெட் கேட்கலனாலும் தப்பா போயிடும். இன்னைக்கு கெட்டக்க வந்தான், டிக்கெட் அப்படின்னா. அவன் சொன்னான் எடுக்க முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நான் டியூட்டிக்கு போற கண்டக்டர். இப்ப இத முதல் நாளே முடிச்சிருந்தா 5 நாள் அவஸ்தை இல்ல, லீவு இல்ல. நான் தப்பா சொல்லலைங்க. பெருவாரியான மனிதர்கள் பிரச்சனைகளை ஒத்தி போட்டு தங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க ஆரம்பித்தால் பிரச்சனைகள் உங்களை கண்டு பயப்படும். அந்த நெஞ்சுறுதி தான் பாரதி தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிற கொடை. துன்பங்களை கண்டு அஞ்சி ஓடுவதால எந்த விதமான பயணமும் இல்லை. அது எந்த துன்பமாக இருந்தாலும் முதல் சந்திக்க பழகு. கமான், ஃபேஸ் இட். அதை சந்திப்பதற்கு உன்னை உறுதிப்படுத்திக் கொள். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடுவது என்பது நல்ல உபாயமாக இருக்க முடியாது.
என்ன சொல்றான்? ஃபைட், ஃபிளைட். ரெண்டுக்கு நடுவுல என்னன்னா ஃப்ரீஸ், இன்னொன்னு உறைஞ்சு போறது. ஒண்ணுமே முடியாம அப்படியே முடிஞ்சா உறைஞ்சு போலாமான்னு பல பேர் அப்படியே உறைஞ்சு போறா, அதுவும் வேஸ்ட். ஃப்ரீஸ் ஆக கூடாது, ஃபியர் பயப்படவும் கூடாது, பின்ன என்னன்னா ஃபிளைட் தப்பிச்சு ஓடவும் கூடாது. என்ன பண்ணும்? ஃபேஸ், கம் ஆன் ஃபேஸ் இட், அதை சந்திக்க பழகு. இப்போ இந்த மனோநிலையில் இருந்தாதான் மனுஷன் உயர முடியும். இத மனசுல வச்சுங்க. பாரதிக்கு வறுமை வருது, எதிர்ப்பு வருது, அவனுடைய பாடலாலே அரசாங்கம் அவனை ஒரு குற்றவாளியா நினைக்குது. எத்தனை சிக்கல் வந்தாலும் என்னன்னா அவற்றை எதிர்கொள்ள வேண்டும், அவற்றை எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் இன்னொரு கிளைமேக்ஸுக்கு வரேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மனுஷன் எல்லாரும் பயப்படுறான். பயத்துக்கு தீர்வு எங்க வச்சிருக்கான் தெரியுமா? கடவுள்கிட்ட வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்? சுவாமிக்கு பேரு அபய ஹஸ்தம்னு சொன்னேன், நிர்பயா அப்படின்னு சொன்னேன், பயமற்ற தன்மையே இறைவன் என்று வைத்திருக்கிறான்னு சொன்னேன். இப்ப கடவுளை கும்பிடுற எல்லாரும் பயம் இல்லாம இருக்கணுமா இல்லையா? உண்மையாகவே அபயஹஸ்தத்தை நம்புறவன், யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற சீரடி சாய்பாபாவுடைய வார்த்தையை நம்புறவன் அப்புறம் வாழ்க்கையில பயப்படலாமா? பயப்படக்கூடாது தானே? ஆனா நான் கேட்கிறேன், சாமி கும்பிடுறோம் பயப்படாம இருக்கிறானா? சாமி கும்பிடுறோம் பயப்படாம இருக்கிறானா? பயப்படுறான். என்ன பயம் தெரியுமா அவனுக்கு? நம்ம சாமிக்கே சக்தி கம்மியோ அப்படின்னு பயப்படுறான். இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் சொன்னது சரியா இல்லையா? நீங்க போய் வீட்டுல யோசிச்சு பாருங்க. நம்ம சாமிக்கே சக்தி கம்மியோன்னு பயந்தா யார் சார் காப்பாத்துறது? இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா? இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஒருத்தருக்கு வெங்கடாஜலபதி வேண்டிக்கிறார். வெங்கடாஜலபதி நாராயணா, எங்க அப்பாவை காப்பாத்துப்பா, ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாரு. அவர் ஒருவேளை டப்புன்னு போயிட்டாருன்னா அப்புறம் எங்க அம்மா கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்துருவா. அப்படி வந்துட்டா நான் வீட்டை காலி பண்ணி எங்கேயாவது போக வேண்டியதுதான். அதனாலயாவது எங்க அப்பா நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட கிராமத்திலேயே உயிரோடு இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி காப்பாத்து, காப்பாத்துனா 101 ரூபாய் உண்டியல்ல போடுறேன்னு வேண்டிட்டான். முடிஞ்சு போச்சு இல்ல? வெங்கடாஜலபதி நம்பிட்டான்ல, காப்பாற்ற வேண்டியது தானே. பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் அங்க இருந்து வந்து சொல்றா, சமயபுரத்துக்கு போயிருந்தேன், விபூதி கொண்ட ஆத்தா எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்து. அவன் என்ன நினைச்சிட்டான்? வெங்கடாஜலபதி டாக்டரா போறப்போ சமயபுரத்தம்மா நர்ஸா போனாதான் காப்பாற்ற முடியும் முடிவு பண்ணிட்டான். ஆச்சா 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பையன் வந்தான், நாகப்பட்டினத்துல இருந்து வர்றான். ஃப்ரெண்ட் ஆபீஸ் வேலை பார்க்கறான். சொல்றான், தர்காக்கு போயிருந்த நாகூர்ல அங்க ஒரு தாயத்து கட்டுறாங்க, எனக்கும் சேர்த்து ஒரு தாயத்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டான். வேளாங்கண்ணிக்கு போறேன்னா 50 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தா, உண்டு இல்ல வேளாங்கண்ணிக்கு 50 ரூபாய் போட்டு வந்துரு அப்படின்னா. இப்ப நான் கேட்கிறேன், இவன் நம்பிக்கையும் பயத்தை நீக்கக்கூடிய வலிமையும் இறைவனுக்கு உண்டு என்று பூர்ணமாக நம்பினால் அந்த இறைவனை பூர்ணமா நம்பி இருக்கணுமா இல்லையா? தன் பயங்களை நீக்குகிற கடவுளை பற்றியே இவன் பயப்படுகிறானே, இவனை பயத்தில இருந்து யார் காப்பாற்றுவது? அவன் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை அவர் வேலையில காப்பாத்தாம விட்டுட்டா இந்த உள்ளூர் சாமி காப்பாத்தட்டும், ஒருவேளை நம்ம சாமி காப்பாத்தாட்டி வேற மதத்து சாமியாவது காப்பாத்தட்டும். நான் கேட்கறது இப்ப இது அறுவை சிகிச்சை மாதிரி ஓபனா நீங்க ஆபரேட் பண்ணி பார்க்கணும். யாரையும் குறை சொல்றதுடைய நோக்கம் அல்ல, யாரையும் இன்சல்ட் பண்றதுடைய நோக்கம் அல்ல. ஆழமா யோசிக்கணும். நம்முடைய தெய்வத்தின் மீது உறுதியான நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கும்னு சொன்னா இன்னொன்னு போய் வேண்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த யோசனையின் தெளிவு ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுமா இல்லையா? பிறக்கல. இப்ப அதைத்தான் சொல்ல வர. என்ன பயம் என்பது தன்னிலிருந்து தன்னை ரட்சிக்கிற கடவுள் மீது வரையில் தாவி விட்டது. ஆனா பாரதி அப்படி எங்கேயாவது இருந்தானா? குழப்பமா இருந்தானா? இல்லையே. என்னுடைய எல்லா கவலைகளிலும் இருந்து பராசக்தி என்னை காப்பாற்றுகிறாள். இத்தனைக்கு கவலை இருந்தது, கவலை ஒண்ணு அவனை விட்டு போகவே இல்லை. கவலைக்குரிய கூறுகள் போகல, இது வேற விஷயம். கவலைக்குரிய கூறுகள் போகல. ஆனா கவலையை பாரதி வென்று வாழ்வதற்குரிய ஒரு பாடல் முறையை தனக்கு பயிற்சி பண்ணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்படி மனிதர்கள் ஏதோ ஒன்றுக்கு பயப்படுகிறார்கள். அந்த பயம் நீங்கிய நிலை இறைவன் என்பதை உணர்கிறார்கள். ஆனால் அந்த இறைவனை பற்றியும் ஒரு சந்தேக கண்ணோடையே வாழுகிறார்கள். இது சரியாங்கிறதா என்னுடைய கேள்வி. பாரதி சொல்றான், இந்த பயத்திலேருந்து வெளியில வரணும், நீ வந்தே தீரணும். வர்றதுக்கு என்ன வழி? அந்த பாட்டுலாம் சுராஜ் சார் சொன்னார். எப்படி? ஜெயபேரிகை கொட்டடா அப்படிங்கிற பாட்டிலையும் ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு, ஜெயமுண்டு பயமில்லை மனமே, பயம் கிடையாது அப்படிங்கிறான். அச்சத்தை நாங்க எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலையும் அழிச்சுட்டோம் அப்படின்னு பாடி இருக்கிறான். பலவிதமான முறையில எப்படியெல்லாம் பயத்தை வென்றோம். பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம். அப்ப பயம்ங்கிற பேயவே நான் அழிச்சுட்டேன் அப்படிங்கிறான். இப்ப பாருங்க, மனுஷன் பயப்படுறது முதல்ல வாழ்க்கைக்கு பயப்படுறான்னு சொன்னா, வாழ்க்கைக்கு பயப்படுற மனுஷன் பொருள் போயிடுமோன்னு பயப்படுறானா அப்படின்னு சொன்னா, இப்ப மூணாவது என்னன்னா வாழ்க்கையே போயிடுமோன்னு மரணத்துக்கு பயப்படுறான். இது ஒரு கோணம். மரணம் என்ன பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுறான்.
இது எல்லாத்த விடவும் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, வாழும் போதே சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு பயப்படுறோம். அது என்ன சம்பந்தம் இல்லாத விஷயம்? இப்ப சில பேர் சொல்றாங்க, பேய் பிசாசுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சார். பேய்னா எனக்கு பயம். பயமேனும் பேய் தானே அடித்தோம், பாரதியார் வாக்கு. பல பேர் என்னன்னா பேய்க்கு பயத்தை வச்சிருக்கிறான். பயமேனும் பேயை அடிச்சுட்டோம்ன்றான் பாரதி. இவன் பேய்க்கே பயந்துகிட்டு இருந்தா. நீங்க சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை பாருங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு பயத்துல இருக்கும். நம்ம சொல்லி வச்சிருக்கோம் என்னன்னா, பேய் பிடிச்சுக்கும், இன்னொன்னு பிசாசு பிடிச்சுக்கும், அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கோம். குழந்தைங்க பயப்படுது. நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை, இந்த பேய்ங்கிறது என்ன, ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்களேன். பேய்ங்கிறது என்ன? 2 விஷயம் பயப்படுவான் எல்லாரும். என்னன்னா, பிணத்துக்கு பயப்படுவான். சில பேர் பார்த்திருக்கீங்களா? தனியா ஒரு பணம் வீட்டுல இருக்கு, நீங்க முழுக்க கூடவே உட்காருங்கன்னா கூட யாராவது 4 பேர் வாங்கலேம்பா. வாரியார் சாமி ரொம்ப அழகா சொல்வாரு, ரொம்ப வருஷமா இந்த புருஷனோட தனியா இருக்கணும் ஆசைப்பட்டவ, அவன் தனியா இருக்கும்போது சொல்வாளாம், யாராவது வாங்கலே, ராத்திரி முழுக்க ஒண்டியா நான் எப்படி இந்த பணத்தோட உட்கார்ந்துருப்பேன் அப்படிம்பாளாம். இவ்வளவு வருஷமா தனிமைக்கு ஏங்குனவ இன்னைக்கு யாராவது வந்து உட்காருங்களேன் அப்படிம்பாளாம். ஏன் பயப்படுறோம்? நீங்க மனிதர்கள் யாராவது பயப்பட, பிணத்துக்கு பயப்படுவாங்க, பேய்க்கு பயப்படுவாங்க. பாக்கீச கலாநிதி கீவாஜா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். நீ ஏன் பேயை பார்த்து பயப்படுற, பிணத்தை பார்த்து பயப்படுற, மனுஷங்கிறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்றாரு. இந்த பிணமும் பேயும் சேர்ந்தாதானே மனுஷன். எப்படின்னா, இப்ப மனுஷங்கிறது யாரு? உடம்பும் உயிரும் சேர்ந்தா மனுஷன் உண்டாயிட்டான். உடம்பு பிளஸ் உயிர் மனுஷன். உடம்புங்கிறது என்ன? பிணம். உயிர் மட்டும் தனியா இருந்தா அதுக்கு என்ன பேரு? பேய். தனியா ஒரு உயிர் உலாத்திக்கிட்டு இருந்தா பேய் உலாத்துன்னு தானே சொல்றேன். அப்ப உயிர் பேய், உடம்பு பணம். அப்ப மனுஷன் யாரு? பிணம் பிளஸ் பிசாசு இஸ் ஈக்குவல் டு மனிதன். இப்ப இதை வச்சுதான் நான் ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்றேன். என்னன்னா, நீ தனியா பிணத்துக்கு பயப்படுற, பேய்க்கு பயப்படுற, 1/50 தானே பாது. நீ 10%, அதுவும் சேர்ந்தா உனக்குள்ள உட்கார்ந்து இருக்க. ஒரு 10% 50% பயப்படலாமா? ஒரு 10% வாங்கின ஆளு 50% பயப்படலாமா? பணமும் பாதிதான், பேயும் பாதிதான். அப்புறம் ஏன் எதை பயப்படுற? இந்த லாஜிக் எல்லாம் சில பேருக்கு எடுபடாது. சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் வேற சமாச்சாரம், ஆனா பயம் இருக்கு. எல்லாம் 1000 சொல்லலாம், ஆனா பயம் இருக்கு. அது மனம்ங்கிறது ஒரு ஆச்சரியமான குப்பை முட்டை. மனம்ங்கிறது ஒரு ஆச்சரியமான குப்பை முட்டை. அது உள்ள எதை போட்டாலும் அது வெளியே தள்ளாம சேர்த்து கட்டி வச்சுக்கிட்டு தேவையில்லாம அழுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணு மாத்தவே முடியாது. அதை என்ன பண்ணணும்னா, எடுத்து வெளியே எறியணும். வேண்டாததுன்னு மனசுல இருந்து வெளியே எறியணும். அதுக்கு புத்தி ரொம்ப பிரமாதமா வேலை செய்யணும். மனசுல இருந்து ஒன்னா தூக்கி வெளியே எறியணும். முடியறது இல்ல. அது எப்பவோ போட்ட பல விஷயம் சேர்ந்து இருக்கு. ஓஷோ ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஒரு மிலிட்டரி மேஜர், அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி லெக்சர்ஸ் ரொம்ப விரும்பி கேட்கிறவர். ஜேகேனா அவருக்கு பைத்தியம். எப்ப ஜேகேன்னு போய் உட்கார்ந்து லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பார். ஓஷோக்கு ஜேகேவை அவ்வளவா பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாது 2 பேருக்கு ஒருத்தருக்கு. அறிவாளிகள் எல்லாமே அப்படித்தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் அது இல்லாமையே பல பேர் சண்டை போடுறான். அது இருக்கிறவன் போட்டா அப்புறம் என்ன தப்பு இருக்கு? இவருக்கு ஜேகே சில இடத்துல ஒத்துக்குவார், சில கிண்டல் அடிப்பார். அவ்வளவுதான், குறவா பேச மாட்டார், கிண்டல் அடிப்பார் ஓஷோ. இந்த மிலிட்டரி மேஜர் ஜேகே உடைய ஃபாலோயர் எல்லாம் முடிஞ்சு இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி சீரியஸா படுத்திருக்காரு அந்த மிலிட்டரி மேஜர். அப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவரு. அவருடைய பையன் போன் பண்ணி ஓஷோவுக்கு சொல்றா, இந்த மாதிரி அப்பா சீரியஸா இருக்காரு, ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு, மரண பயத்துல இருக்காரு, நீங்க கன்சோல் பண்ண முடியுமா, ஆதல் சொல்ல முடியுமா அப்படி. உடனே ஓஷோ சரி நான் வர்றேன், அவர் இவருக்கும் ஃப்ரெண்டு, சரின்னு போயிருக்கிறார். போன உடனே அவரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம் 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கிறார். யாரு? அந்த மிலிட்டரி மேஜர். ஜேகே சொன்னார், வாட் ஹேப்பன் டு யுவர் ஜேகே? நீ ஜே கிருஷ்ணமூர்த்தியை விட்டுட்ட, நவ் யூ ஆர் சாண்டிங் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. எங்க இந்த ராமாவையும் கிருஷ்ணாவையும் கொண்டாந்த? அக்கார்டிங் டு யுவர் ஜேகே ராமா அண்ட் கிருஷ்ணா தேவையில்லையே. ஏன்னா அவர் லைஃப் இன்டெலக்சுவலா பார்க்க சொல்றார். ஜேகே உடைய பார்வையே வேற. ஜேகே உடைய ஃபாலோயர்ஸ் ராமம் நாமம் பஜன் இந்த கான்செப்ட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவர் கிண்டல் பண்றார். வாட் ஹேப்பன் டு யுவர் ஜேகே? அவர் எங்க போயிட்டார்? ஜேகே காணுமே. நவ் யூ ஆர் டெல்லிங் ராமா அண்ட் கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இது யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்கிறாரு ஓஷோ. யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? அவர் சொல்றார், 3 வயசுல எங்க பாட்டி சொன்னது. அப்போ 3 வயசுல உங்க பாட்டி சொன்னதை மனசு இப்ப புடிச்சுக்கிச்சு. இவ்வளவு வருஷமா ஜேகே உனக்கு சொன்னது எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இவர் சொல்றார், ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் ஜேகே, எனக்கு ஞாபகப்படுத்தாது. ஏன்? இப்ப எனக்கு சாவ நினைச்சா பயமா இருக்கு. பாட்டி சொன்ன மந்திரம் தான் ஞாபகம் வருது. சாவர காலத்துல ராமா ராமான்னு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறா. சோ ஐ வில் சாண்ட் ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. உடனே ஓஷோ பிடிச்சுக்கிட்டார். நம்ம இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஜேகே சொல்லி கொடுத்தது கரெக்டா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்தது கரெக்டா?
இப்ப பாட்டி சொல்லி கொடுத்தது கரெக்ட்னா நீ 50 வருஷமா வாழ்க்கையை வீணாக்கிட்ட. அனாவசியமா ஜேகே எல்லாம் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம். பாட்டி சொல்றது கரெக்ட்னா ராமநாமத்தோட நிறுத்தி இருக்கலாம். எதுக்கு ஜேகே? ஜேகே சொல்றது கரெக்ட்னா பாட்டி உனக்கு எடுத்துட்டான்னு அர்த்தம். Now let us discuss and come to a conclusion. வா எல்லாம் பேசி முடிக்கலாம். அவர் சொன்னாரு, உயிர் போகுது, இப்ப டிஸ்கஷனா கன்க்ளூஷனா? முதல்ல இடத்த காலி பண்ணு. நானே ரொம்ப ஒரீடா இருக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் ஸ்பாயில் மீ. I will chant ராமநாம, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஓஷா சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு ஒரு பையன் சொல்றாரு, உங்க அப்பா இப்படி சாக மாட்டாருப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் தான், ஒண்ணு பெரிய சீரியஸ் இல்ல, இருந்து உட்காந்துருவாரு, ஒன்னும் பயப்படாத, அவரை கன்சோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு அவர் போயிட்டார். ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவர் மறுபடியும் வாக் போயிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம பழைய ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஏத்தாப்புல வந்துட்டு இருந்தார். இவருக்கு அவர் பார்த்து, ஹலோ எங்க போறேன்? ஜேகே லெக்சருக்கு. ஜேகே லெக்சர். இவர் திருப்பி கேட்டாரா, வாட் ஹேப்பன் டு தட் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா? இட் இஸ் நத்திங் பட் எ நான்சென்ஸ். மனுஷன் எப்படி மாறுறான் பாத்தீங்களா? இவனுக்கு விழிப்பு நிலை கொஞ்சம் வந்த உடனே அது குப்பையா, அப்புறம் இவர் மனசு உள்ள ஒடுங்கிட்ட உடனே மறுபடியும் சாண்டிங் ஆஃப் ராமநாமாவா? அப்ப எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கான். இஸ் இட் கிளியர்? எதை பத்தியா ஒரு கன்விக்ஷன், ஒரு முடிவு கொண்டானா, இதையும் எடுத்துக்கிறான், அதையும் எடுத்துக்கிறான், அதையும் எடுத்துக்கிறான், இது எல்லாத்தையும் மூட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இது தப்பா போயிடுமோ அது தப்பா போயிடுமோ அப்படின்னு பயப்படுறான். ரொம்ப வருஷமா ஆழ்வார் பாசுரங்கள் படிச்சவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா, இதை தவிரவும் வேற ஏதாவது இருக்குமோ? நாம இதெல்லாம் படிச்சிருக்க, நான் பொதுவா சொல்றேன், நீங்க யாரும் அவரை பார்க்க கூடாது, வேற ஏதாவது இருந்திருக்குமோ, அப்ப இதெல்லாம் தான் அப்படிங்கிற நேச்சுரல் சார். மனுஷனுக்கு இந்த குவெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுது? மனம் தான் முன்பு பிடித்த பல விஷயங்களை விடவும் முடிவதில்லை, அதை அங்கீகரிக்கவும் முடிவதில்லை, 2 கடையில போராடி கொண்டே இருக்கு. அதுக்குதான் ஞானி ஒரு வழியை கண்டுபிடிச்சா, என்னன்னா மனசைய கொள்ளுடான்ட்டம். ரமணனுடைய மார்க்கம் என்ன? மனோநாசம். மனச முதல்ல கொல்லு, அது ஒரு அழுக்கு மூட்டை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு, நல்லது கெட்டது உட்பட எத்தனையோ மூட்டையை சேர்த்து வச்சிருக்கு. அந்த மனசை தூக்கி வெளியேறி, மனசே வேண்டியது இல்ல, அதையும் தாண்டி மேல போட அப்படின்னா. இப்ப என்ன போச்சு? மனசுல பேய பத்தி பயம் இருக்கு, பிசாச பத்தி பயம் இருக்கு, பழைய எத்தனையோ பயம் இருக்கு. ரொம்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பழைய பயங்களுக்கு அர்த்தமே கிடையாது. நானும் ரவி எல்லாம் சாந்தோமே ஸ்கூல்ல ரெவரண்ட் பிரதர் ஆன்சலம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் படிச்சோம். மறக்கவே முடியாத மனுஷன், அப்படி ஹெட் மாஸ்டர் பார்க்க முடியாது. ரொம்ப சிறந்த மனிதர். அவர் வந்து குன்னூர்ல ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. அப்ப நான் குன்னூர்ல ஊட்டியில பேசிட்டு இருக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு வந்து பேச சொல்லு அப்படின்னாரு. நான் போனேன். போன உடனே அவர் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விதான், அவருக்கு ஒரு அங்கி போட்டிருப்பாரு, அந்த அங்கில ஒரு பெரிய பெரம்பு நீளமா வச்சிருப்பாரு. பிரதர் அந்த பெரம்பு இன்னும் இருக்கான்னு, ஓ உள்ள இருந்து எடுத்தாரு, இதுல இருந்து அப்படியே எடுத்தார், இதுக்குள்ள வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க இன்னும் மாறவே இல்லையா? அவர் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் மாறவே இல்லை, நானும் மாறவே இல்லை அப்படின்னார். நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த பெரம்பை கொண்டாங்க அப்படின்னு. எதுக்குன்னார், எனக்கு ரொம்ப காலமா அதை வாங்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை, படிச்சப்ப தைரியம் இல்லப்போ, இப்ப அதை வாங்கி பார்க்கணும் ஆசை. கொண்டாங்க. அந்த பெரம்பெல்லாம் வாங்கி இப்படி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி அந்த பெரம்பை ஒரு கையில கொடுத்தேன். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், அந்த பெரம்புக்கு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது எவ்வளவு பயந்துருக்கிறேன். அந்த பெரம்புக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது எவ்வளவு பயந்துருக்கிறேன். இப்ப வாங்கி விளையாட்டு அதை உருட்டி பார்த்துட்டு, பிரதர் ஒரே ஒரு ஆசை எனக்கு, என்ன, நீங்க ஒரு நாள் கை நீட்டணும், நான் லேசா ஒரு தட்டாவது தட்டணும், என் மனசுல இருந்த ரொம்ப நாள் ஆசை. யூ ஒன்ட் பிலீவ், அவர் உடனே விளையாட்ட கை நீட்டி அடி அப்படின்னாரு. சும்மா ஒரு தட்டு. எதுக்குன்னு கேட்டா, அது மனசுல ரொம்ப நாளா பதிஞ்சிருந்த ஒரு எண்ணம். இப்ப அதே பெரம்பு எனக்கு விளையாட்டு கருவி. அன்றைக்கு அது யமனுடைய அவதாரம். அப்ப மாறி போச்சுல. மனிதன் வளர வளர எதற்கு பயந்தானோ அது அர்த்தமற்றதாக மாறுகிறது. ஆனா மனுஷன் வளரணுமே. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற குழந்தை சாக மாட்டேங்குது. அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை அது 5 வயசுல என்ன அசட்டுத்தனம் பண்ணுச்சோ அது 60 வயசு வரைக்கும் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது? வளரணுமே, வளர மாட்டேங்கிறானே. மனுஷனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகிறதே இல்ல. நம்ம போட்டோல வேணா குழந்தை தன்மை மாதிரி மீச வந்திருக்கலாம், நமக்கு மீச நரைச்சு வெள்ளையா இருக்கலாம், ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாக மாட்டேங்குது. எப்படி சார்? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அண்ணன் தம்பியில 7 வயசு ஒரு பையனுக்கு, சின்ன பையனுக்கு 3 வயசு. 3 வயசு பையன் சாப்பிடணும்னு சொன்னா அம்மா ஏதோ வெஜிடபிள் கட்லட்டோ பஃபோ ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. சின்னவன் ரொம்ப அழறான், டேய் நீ சாப்பிடு அப்படி அவனை கொடுத்து ஊட்டி விட்டுட்டு, கொஞ்சம் இரு அப்படின்னாங்க, பெரிய கொஞ்சம் இரு அப்படின்ட்டு சின்ன பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா இவனுக்கு அந்த கட்லெட் எடுத்து கொடுத்தாங்க. அந்த 7 வயசு பையன் எப்படி பார்த்தான்? தேவையில்லை, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, உனக்கு அவன் தானே வசதியா போயிட்டான், நீ அவனுக்கு தானே கொடுத்த, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிட்டான்.
இது 7 வயசு இன்சிடென்ட். அவனுக்கு 47 வயசாச்சு. 47 வயசுல அவன் கம்பெனில வேலை பார்க்கறான். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரமோஷன் வருது. இவனுக்கு கீழே இருக்கிறவன் டெக்னிக்கலா ஏதோ அதிகமா குவாலிஃபை பண்ணிருக்கான். மேனேஜ்மெண்ட் பார்த்தது, என்னதான் இருந்தாலும் இவர் சீனியர்னா கூட டெக்னிக்கலி அவன் குவாலிஃபைடு, ஹைலி குவாலிஃபைடு. சோ முதல்ல அந்த ப்ரமோஷன் அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இவனை மேட்ச் பண்ற மாதிரி சேலரி வசதி நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இவனுக்கு கீழே வேலை பார்க்கிற ஜூனியருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் போட்டு கையெழுத்தாய் வந்துருச்சு. அதை பார்த்தான், நேரா போனா ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுனா, இந்த கம்பெனி நான் இவ்வளவு வருஷம் சரி பண்ணி ஒன்னும் பிரயோஜனமே இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிச்சான். 7 வயசுல தம்பிக்கு கொடுத்த போது சகிச்சுக்க முடியாத அதே அண்ணன் தான் 47 வயசுலயும் அவனுக்குள்ள இருக்கிறான். 7 வயசுல பஃப தூக்கி எறிஞ்சான், 47 வயசுல வேலைய தூக்கி எறிஞ்சான். அவன் இன்னும் மாறல, வளரல, வளரவே முடியாது. ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகல. என்னை விட சின்னவனுக்கு நீ என்ன முதல்ல கொடுக்கறது, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இன்னும் வரவே இல்லை. அது ஒரு நியாயம் இருக்கு, லாஜிக்கலா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. சின்ன பையன், அதனால முதல்ல கொடுத்தாங்க. அவன் என்னை விட டெக்னிக்கலி குவாலிஃபைடு, முதல்ல கொடுத்தாங்க. இந்த ரீசன் எதுவும் உரைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகல. அது மாதிரி மனிதர்கள் இந்த வார்த்தை கவனிங்க, மனிதர்களுக்கு வயதாகிறதே ஒழிய பல பேர் வளருவதே இல்லை. வளரணும். எப்படி வளரணும்? நம்முடைய அபிப்பிராயங்களை மாற்றணும். பழைய அபிப்பிராயங்களை மாற்றி கொண்டு போகணும். புதிய அபிப்பிராயங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். பாரதிக்கு அது இருந்தது. அதனால அவன் என்ன சொல்லுகிறான்? பயத்தை வென்றேன், வென்று விட்டேன் என்று பிரகடனப்படுத்துகிறான். பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியன் உலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அந்த வேத வாழ்வினை கைப்பிடித்தோம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எது வேத வாழ்வு? வேதம் என்ன சொல்லுது? தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வா. ஒரு மனுஷனுக்கு அது என்ன சொல்லி கொடுக்குது? முதல்ல இருள்ல இருந்து வெளியில வா. இருட்டுக்கு பயப்படுறான், வெளிச்சத்துக்கு பயப்படுறானா? இல்லையே. இன்னைக்கு நீங்க வீட்டுல குழந்தைங்களை சொல்லுங்க, அந்த ரூம்ல போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னா, போவேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு வர பயமா இருக்கு. ஏன்? எனக்கு இருட்டா இருக்குமே. சரி, ஒரு ரூம் இருட்டா இருக்கு, நீ போய் அந்த சுவிட்ச போடுனா, நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்போ இருட்டுக்குள்ள பிரவேசிக்கவும் பயம் இருக்கு, இருட்டுனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வரத்துக்கும் பயம் இருக்கு. நீங்க அதுவே நேர்மாறா, இருட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய கூட வெளிச்சத்துல ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுங்க, விறுவிறுன்னு அதை பார்த்து வந்துடும். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற போது பயம் இயல்பாக நீங்குகிறது. இந்த மின் ஒளி மட்டுமல்ல, உங்கள் உள்ளே ஒரு அருமையான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி கூட கூட எரிய எரிய இருட்டிலே இருந்து வெளிச்சத்துக்கு வா. தமசோமா ஜோதிர்கமய. அந்த இருளிலே இருந்து வெளியில் வருவது வேத வாழ்வு. அத பாரதி மொழிபெயர்க்கிறார். எப்படி மொழிபெயர்க்கிறார்? அல்லீனுக்குள் பெருஞ்சுடர் காண்பு. அல்லீனுக்குள், இருட்டுக்குள்ள பெரிய சுடரை காண்பவர். ஆச்சா, அடுத்தாப்புல சொல்றான் அசதோமா சத்கமய. சத்ன சத்தியம், உண்மை. அந்த உண்மை அழிவில்லாதது, மற்றதெல்லாம் அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய பொய்மையில இருந்து அழிவற்ற உண்மையை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். அதான் வேத வாழ்வினை கைப்பிடித்தல். கல்லினுக்குள் அறிவொளி காணுங்கால், கல்லினுக்குள் அறிவொளி காணுங்கால். அப்புறம் மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மிருத்யுனா அழிவது, அமிர்தம் அழிவில்லாதது. அழியும் தன்மையிலிருந்து அழிவற்ற தன்மையை நோக்கியதாக உன் பயணம் அமையட்டும். அழிதலில் இருந்து அழிவற்றதை நோக்கி உன் பயணம் அமையட்டும். அதுக்கு ஒரு வார்த்தை போட்டா, இது டிரான்ஸ்லேஷன் இல்ல, அதான் போயட்ரி. எப்படின்னா, புல்லினில் வைரப்படை காணுங்கால்னா, ஏன்னா புல் சுலபத்தில் அழிவது, வைரப்படை என்றும் வாழ்வது. அப்போ புல்லினுள் வைரப்படை காணுங்கால், இது மொழிபெயர்ப்பல்ல, அந்த உணர்வு அப்படியே வாங்கி சொல்றா. அழிவிலிருந்து அழிவற்ற தன்மையை நோக்கி உன் பயணம் இருக்கட்டும். இப்ப சபரிமலைக்கு போறாங்க, தேங்காயில நெய் நிரப்புறாங்க. அந்த தேங்காயில நெய் நிரப்புற போது சடங்கா சம்பிரதாயமா எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன் அங்க தேங்காயில நெய் நிரப்பணும்? அது என்ன ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு? நீங்க ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா தெரியும். பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு. ஆனா பாலுக்குள்ள நெய் இருக்கிற போது, பால் கெட்டு போற போது நெய்யும் பயன்படுத்த முடியாமையே போயிடுது. நீங்க பால் வைக்கிறாங்க, கிவாஜா சொல்வார், இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த பால்ங்கிறதுக்காக மறுநாளும் அதே பாலை குடிக்க முடியுமா? அவர் சொல்வார், இப்பால் நாளைக்கு அப்பால். அதை குடிக்க முடியாது. இப்பால் நாளைக்கு அப்பால். இப்ப நீங்க அதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன வேலை பண்ணா போறோம். என்ன? அந்த பாலை காய்ச்சி ஆற வச்சு உரக்குத்திடணும். உரக்குத்திட்டா என்ன ஆகும்? மறுநாள் அது தயிர் ஆயிடும். இப்ப பால் சாகல, தயிர்னு வாழுது. பால் அப்படியே இருந்தா செத்து போயிடுது, ஆனா தயிரா இப்ப வாழுது.
சரி, தயிர் நீங்க காப்பாத்தணும், என்ன பண்ணணும்? டக்குன்னு கடைஞ்சு வெண்ணெய் வேற மோர் வேறையா பிரிச்சுட்டா 3வது நாள் அது மோரா உயிர் வாழுது. முதல் நாள் பாலா வாழ்ந்தது, 2வது நாள் தயிரா வாழ்ந்தது, 3வது நாள் அது மோரா வாழ்ந்தது. வெண்ணெயை பிரிச்சுட்டீங்க, வெண்ணெய் 1 வாரம் உயிரோட வாழும். 1 வாரத்துக்கு மேலேயே வெண்ணெய் வச்சிருந்தா புழு வந்துடும். அந்த வெண்ணெயை பக்குவமா உருக்கி காய்ச்சி நெய்யாக்கிட்டீங்கன்னா நெய்க்கு ஒரு குணம் உண்டு, என்ன உலகம் உள்ள வரைக்கும் அழியாது. கேரளால 600 வருஷத்து நெய் வச்சிருக்காங்க மருந்துக்கு. 400 வருஷத்து நெய் எல்லாம் இன்னும் ஸ்டாக் வச்சிருக்காங்க கேரளால, ஆயுர்வேத வைத்தியத்துக்கு, அழியறதே இல்ல. இப்ப அந்த நெய் பாலுக்குள்ள இருந்து அழிஞ்சிருக்குமா இல்லையா? ஆமா. பால் என்பது சரீரம், நெய் என்பது ஆன்மா. அழிவற்ற ஒன்று அழிகிற ஒன்றில் சிக்கிக் கொண்டு அதனோடு சேர்ந்து வீணாகிறது. அந்த பாலில் இருந்து நெய்யை பிரிப்பது போல அழிகிற உடம்பில் இருந்து அழிவற்ற ஆன்மாவை பிரித்து எங்கடா நிரப்பணும்னா, 2 கண்ணுடைய தேங்காய் அல்ல, 3வது கண்ணை திறந்து அதில் நிரப்பினால், 3வது கண்ணை திறந்து அதில் நிரப்பினால் அது தெய்வ சன்னிதானத்தை சேருகிறது, அது இறைநிலை பெறுகிறது. தேங்காயில நெய் நிறைக்கிற தத்துவமாக ஐயப்பனுடைய வழிபாட்டுல வச்சான். அப்ப அழியக்கூடிய ஒன்றை அழிவில்லாததாக ஆக்குதல். ஆனா என்னன்னா, அழியக்கூடியது நான் அல்ல, அழிவற்றது நான் என்று உணர்தல். ஆனா இன்னும் கடைசி, அழிகிறது உடம்பு, ஆனா அந்த உடம்பு நான் அல்ல, அழிவற்ற ஆன்மாவே நான் என்று உணர்தல். அதத்தான் என்ன சொன்னா, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, அழிவிலிருந்து அழிவற்றதாக உன்னை உணரத் தொடங்கு. இது 3ஐயும் பாரதி மொழிபெயர்த்து அப்படி நாம வாழணும்னு சொல்றதால தான் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் அப்படின்னு. சுத்தானந்த பாரதியார் அழகா ஒரு வார்த்தை சொல்வார், பழைய காலத்து உபனிஷதங்கள் போலே பாரதியாருடைய பாடல்களை தேசோபனிஷத் என்று சொல்லலாம். அது தேசத்துக்கு சொல்லப்பட்ட உபனிஷதம், தேசோபனிஷத் என்றே சொல்லலாம். அப்படி அதை உபனிஷதாக ஆக்கி காட்டுகிறார். இந்த நிஜமான மெய் ஞானம் பெற்ற ஒருவன் தான் அச்சத்திலே இருந்து வெளியிலே வர முடியும். இப்ப ஞானம் பெறுதல் அப்படின்னு ஒண்ணு நம்ம சில அடையாளங்கள்லாம் வச்சிருக்கிறோம். இப்ப எப்படின்னு கேட்டா, சாமியார்களுக்கு கூட ஞானம் பெற்ற நாள்னு கொண்டாடுறோம். இதை விட கேலி கூத்து உலகத்துல இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஞானம் பெற்ற நாள்னு ஒரு நாள் உண்டா? ரமண மகரிஷி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க பர்த்டேய கொண்டாடணும் அப்படின்னா. நான் அடிக்கடி ரமண ரெஃபர் பண்றது எதுக்காகன்னு கேட்டா, எதையும் நானா சொல்லலேங்கிறத சொல்றதுக்கு தான். இல்லாட்டி என்ன இந்நேரம் என்னமோ பண்ணிருப்பாங்க. எனக்கு நல்ல வேளை ரமணர் காப்பாத்துறாரு, நான் அப்படிதான் சொல்லலாம். ரமண மகரிஷி போய் கேட்டாங்க, என்னன்னா உங்க பர்த்டேய கொண்டாடணும் அப்படின்னு. அவர் கேட்டார் பாருங்க, எந்த பிறவியில இருந்து கொண்டாடலாம், எந்த பிறவியில இருந்து கொண்டாடலாம், உனக்கு ஞாபகம் இருந்தா நீ வேணா ஆரம்பிங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகின்னு நம்ம மாறி மாறி எத்தனையோ பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பர்த்டேயை கொண்டாடுறது? நிறைவு பெற்ற நாள், ஞானம் பெற்ற நாள், இப்படிலாம் கொண்டாடுவது கேலி கூத்திலும் பெரிய கேலி கூத்து. ஒருவர் ஞானியாக தன்னை உயர்த்தி கொள்ளுதல்னா அது மலர்தல். தனக்குள் இருக்கிற பலவிதமான இயல்புகள் தான் அல்ல, தான் நிறை ஞானம் என்று உணர்ந்து மலருதல், பூரணமாதல், பூரணம் என்று தன்னை உணர்ந்து கொள்ளுதல். அதுல கொண்டாடுறதுக்கோ செலிப்ரேட் பண்றதுக்கோ டேட்டோ டைமோ ஏதாவது இருக்கா? அது ஒரு படிப்படியான ப்ராசஸ். அதை எதுல இருந்து ஆரம்பிப்பீங்க, எதுல இருந்து கொண்டாடுவீங்க? அவர் 7ஆம் தேதி 3 மணிக்கு ஞானம் பெற்றார் சொல்ல முடியுமா? அப்ப 2:45 வரைக்கும் முட்டாள இருந்தாரா? நாம சில அடையாளங்களால இன்னைக்கு குறியீடுகளால பல விஷயத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய உண்மை! வேத வாழ்வினை கைப்பிடித்து படிப்படியா மனுஷன் டிரான்ஸ்பர் ஆகி மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா நாம சில அடையாளங்களை தான் ஞானத்துக்கு அடையாளமா சொல்றோம். எனக்கு பாரதி மறுபடியும் கை கொடுக்கிறார். எப்படி கை கொடுக்கிறார்? காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தால் போதும் பரமநிலை எய்துதற்கு. அடையாளங்களை பெருசா நினைக்காத, குறியீடுகளை பெருசா நினைக்காத, அது ஒரு அனுபவம். காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கு. அது என்ன பாவித்தல்? தான் பரம்பொருள் என்கிற பாவம் ஏற்பட்டு விட்டால் சிவோகம், அகம் பிரம்மாஸ்மி என்கிற பாவம் ஏற்பட்டு விட்டால் பரமநிலை எய்துதற்கு பாவம் போதும். ஒரு ஜென் ஸ்டோரி தான். ஒரு துணி துவைக்கிறவர் அவருடைய கழுதை காணாம போயிடுச்சு. கழுதையை காணும்னு அவர் தேடிட்டு வர்றார். அப்ப அந்த வழியா ஒரு சாது வந்தார். அந்த சாது கிட்ட கேட்டார், என் கழுதையை காணும், கொஞ்சம் கண்டுபிடிச்சு தருவீங்களா? நம்ம ஊர்ல சாமியார்களுக்கு பல வேலை இருக்கு. கழுதையை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை நிறைய வேலை இருக்கு. பரமாச்சாரிய சுவாமிகள்ட்ட ஒருத்தர் போய் பேசினாரு. இது நடந்த இன்சிடென்ட். பரமாச்சாரிய சுவாமிகள்ட்ட உட்கார்ந்துருக்காரு. அவர் இன்னொரு உபன்யாசரோட பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். பெரியவா கவனிக்கணும், பெரியவா கவனிக்கணும். ஒரு வேற ஏதோ நல்ல விஷயம் பேசிட்டே இருந்தவர் திரும்ப திரும்ப ஒரு கேட்ட உடனே, என்ன அப்படின்னார். என் கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னு. பெரியவர் என்ன சொல்ல முடியும்? ஒரு நல்ல மெக்கானிக்கா பாருன்னார்.
ஏன்னா ஒரு சத் விஷயமா டிஸ்கஸ் பண்ற போது அங்க இருந்து கார் ரிப்பேர் ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும்? இது அவருடைய வேலையா? நம்ம மனிதருக்கு என்ன இயல்பு தெரியுமா? மகான்களை கூட எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. யாரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு கூட நமக்கு பிறக்காம போகுது. அவருடைய நிலை என்ன, அவருடைய ஆன்ம ஞானம் என்ன, ஆன்மாவை பற்றிய சர்ச்சைக்கு விளக்கம் சொல்லி நம்மளை உய்விக்கக்கூடிய ஞான குரு நம்ம போய் அதையா கேட்கணும்? ஏதோ ஒரு சாதாரணமா என் பையன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான், ஸ்கூலுக்கு நல்லது, நம்ம சராசரியான பிரார்த்தனை தான் முன்ன வைக்கிறோம். ஞானியை கூட கொச்சப்படுத்தி விடுறோம். சரி, நான் எங்க இருந்தோ எங்கேயோ போயிட்டு நினைக்க வேண்டாம், எங்க போனாலும் வந்துடுவேன், அதான் என்கிட்ட இருக்கும் நல்ல குணம். கழுதையை காணும் கண்டுபிடிச்சு அந்த சாது இப்படி யோசிச்சாரு, இப்படி யோசிச்சாரு, கழுதையை காணுமா, கழுதையை காணுமா, அது எங்க போவோம்? வழக்கமா அந்த துணி துவைக்கிற இடத்துல போய் பாத்துட்டியா? பாத்துட்டேன். யோசிச்சு திடீர்னு அந்த சாது ஒரு காரியம் பண்ணாரு. கீழே விழுந்தாரு, பரண்டாரு, கைய காலை உதைச்சாரு, அப்படியே கழுத மாதிரியே கத்திக்கிட்டே கிடுக்கிட்டுன்னு ஓடினாரு. ஓடி போய் ஒரு குப்பமேட்டு கிட்ட போய் நின்னாரு. பாருங்க, அந்த கழுதை நிக்குது கரெக்டா. அவனுக்கு ஒரே சந்தோஷம். எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? நான் எங்கெங்கயோ தேடினா கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்னாரு, நான் மனுஷனா இருந்து யோசிச்ச வரைக்கும் கழுதை எங்க போயிருக்கும்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கழுதையா மாறின உடனே இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, நான் கரெக்டா வந்துட்டேன். இது முக்கியம் இல்ல. நாம் மனிதனாக இருக்கிற வரையில் இறை என்பது என்ன என்பதை உணரவே முடியாது. எப்போதாவது நாம் இறை என்பதை உணர்ந்தால்தான் இறை நிலையை பூரணமாக உணரவே முடியும். இத பாரதி ஒரு வரியில எப்படி சொல்றாருன்னா, காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும். பாவனை, நான் இறை, அகம் பிரம்மாஸ்மி என்பது பாவம். பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே. சாத்திரங்கள் வேண்டா, சதுமறைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, உளம் தொட்டு நின்றால் போதுமடா. உளம் தொட்டு நின்றால் போதுமடா. மனசு கீழே கீழே இழுக்கும், அந்த மனசை மேல கொண்டு போய் பிரம்மத்தை தொடணும். மனம் தொட்டு நின்றால் போதுமடா. அந்த வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அந்த வேத வாழ்வு தான் பாரதியுடைய லட்சியம். அதனாலதான் அச்சத்தை வெல்ல அவனால முடிந்தது. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாரதி. நான் பாரதி, நான் இந்தியன், நான் தமிழ், எல்லாம் உலகியலா பேசிட்டார் நிறைய. ஆனா ஞானத்துக்கு வருகிற போது பாரதி என்ன சொல்லுகிறார்? எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழமை உண்டோடா. அதென்ன எல்லாமாகி? எல்லாமாக சேர்ந்திருக்குதான் இறைவனுடைய நிலைய. சாக்கடையும் கடவுள் தான், கங்கையும் கடவுள் தான். கங்கை மட்டும் கடவுள் ஆயிட முடியாது. இறைவன் என்பவன் எல்லாத்தையும் சேர்ந்த டோட்டாலிட்டி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் இறைவன் உணர்வுக்கே வர முடியும். எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழமை உண்டோடா. மனமே பொல்லா புழுவுனை கொல்ல நினைத்த பின் புத்தி மயக்கம் உண்டோ. அதனை எல்லாமாகி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், எங்கும் வேறு இல்லைன்னு. எங்க போய் தேடி பார்த்தாலும் வேற இல்ல, என்ன தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த எல்லாமாகி நிறைதல் நம்ம வாழ்க்கையை சொல்லிட்டு நாங்க அதான் பாரதியோட ரீச் என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பக்கத்துல போய் சாஞ்சு சாஞ்சு நின்னு உன்னை பிடிச்சே பழக்கப்பட்டுட்டோம். இப்ப நான் மற்றவங்களை சொல்றதை விட என்னை பத்தி சொல்லுகிற போது எனக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குழப்பம் நீங்கும். நான் எப்பவாவது பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்ன உடனே டக்குன்னு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கருத்தை நான் சொன்ன உடனே இன்னொரு குரூப்பா என்ன பிராண்ட் பண்ணுவாங்க. நான் எந்த குரூப்பும் கிடையாது. எந்த குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஆசை எனக்கு கிடையாது. பிள்ளைங்க நான் சொல்றேனே, நான் தமிழ் மூலம் குடமுழுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நாஸ்திக குரூப்போட இவர் சேர்த்திருப்பார். இவர் கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. எப்ப தமிழ்ல எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டாரோ அப்புறம் இவர் கோயில்ல பேசுறதெல்லாம் சும்மா டக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு அங்க வைக்கணும். சரி, ஆனா இறை நம்பிக்கை உணர்வு இதெல்லாம் நான் பேசுறதாலேயே அவங்க எல்லாம் என்னன்னா, இது வித்தியாசமான ஜந்துப்பா, இது நம்ம பக்கத்துல எல்லாம் உள்ள விடக்கூடாதுப்பா, இது அங்க போய் சில்லறை வாங்கிட்டு வர ஆளு, அது சும்மா வேஷம் போடுது, அதை நம்பாது. எனக்குனால ஒரு நஷ்டமும் இல்லை. ஐ எம் குவைட் கம்ஃபர்டபிள். எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம மன இயல்பு என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு குரூப்ல போய் பிக்ஸ் பண்ணுவோம். நான் வேடிக்கையா சொன்னேன், நான் குங்கும போட்டு வைக்கிறதாலேயே நீங்க பிஜேபி ஆன்ட்டான். குங்கும போட்டு மனுஷன் வைக்க மாட்டானா? டக்குனு ஒரு ஐடென்டிபிகேஷன். நான் தமிழ் அப்படின்னு பேசின உடனே இவர் டிஎம்கேப்பா, தமிழ் தமிழ்ங்கிறாரு. இது என்ன கூத்துது? தமிழ் பேசிட்டா டிஎம்கே, குங்குமம் போட்டு வச்சுட்டா பிஜேபியா? மனுஷன் குங்குமம் போட்டு வச்சிருக்கான், மனுஷன் தமிழ் பேசுறான். மனுஷனுக்கு தமிழும் சொந்தம், மனுஷனுக்கு குங்குமமும் சொந்தம். குங்குமம் யாருக்கும் சொந்தம் இல்ல, தமிழும் யாருக்கும் சொந்தம் இல்ல. இது எல்லா மனுஷனுக்கும் சொந்தம்ங்கிற விவேகம் இல்லையே. டக்குனு என்ன பண்றோம்? ஒரு பக்கத்துல பிராண்ட் பண்றோம். எல்லாமாகி நிற்றல் தெரியுதா? எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இயல்பு இருக்கா? இல்ல. ரொம்ப சட்டிலான விஷயம். தயவுசெய்து இந்த நுட்பத்துக்கு நான் போக விரும்புறேன். கொஞ்சம் என்னோட கூட வாங்க. அசோகன்
இங்க புத்த மதத்தை ஏற்படுத்தி நிறைய வளர்த்த பிறகு இலங்கைக்கு பரப்பணும்னு முடிவு பண்ணி அவனுடைய மகனை அனுப்பிச்சு வச்சான் அசோகன். மகனை போய் நீ இலங்கையில புத்த மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு அங்க இருக்க ராஜாவை போய் பாரு அப்படின்னு. இலங்கை அரசர் வரவேற்கிறார் அசோகனுடைய மகனை. அப்போ அவன் சொல்றான், இந்த மகன் கேட்கிறான், இந்த உலகத்துல எப்பவுமே 2 வகையா மனிதர்கள் இருக்கிறாங்க, நீங்க எப்படிப்பட்டவங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சிலர் உங்களோட சம்பந்தப்பட்ட மனிதர்கள், உங்களுக்கு சில மனுஷங்க சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப நான் தான், எனக்கு ரவி இருக்கிறார், பாபேஷ் இருக்கிறார், ஐயா இருக்கிறார், சம்பந்தம் இருக்கு சிலரோட. இதை தவிர இப்படி சம்பந்தமே இல்லாத செக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஜெர்மன்ல எங்கேயோ இருக்காங்க, சுவிட்சர்லாந்துல யாரோ இருக்காங்க, எனக்கு தெரியாது அவங்களுக்கு எனக்கு தெரியாது இல்லையா? இப்ப 2 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள் இது ஒரு செக்ஷன், எனக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் 2 செக்ஷன். இந்த புத்தர் அசோகனுடைய மகன் கேட்கிறான் அந்த இலங்கை ராஜாவை பார்த்து, மனிதர்களை 2 குரூப் தான் சொல்ல முடியும். உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு குரூப், உங்களோடு சம்பந்தப்படாதவர்கள் என்று ஒரு குரூப். இதை தவிர உங்க நாட்டுல வேற குரூப் உண்டான். உங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு குரூப், உங்களோட சம்பந்தப்படாதவர்கள் அப்படின்னு ஒரு குரூப். இதை தவிர வேற ஏதாவது குரூப் இருக்கா? அந்த ராஜா சொன்னா இருக்கு. என்னன்னா நான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள், சம்பந்தப்படாதவர்கள், இதிலிருந்து விலகி நிற்கக்கூடிய நான் என்று ஒன்று இருக்கிறது. இதை யார் உணர்கிறானோ, அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை செலுத்துகிறானோ, அவன் நிறை ஞானியா ஆக முடியும். இந்த சம்பந்தப்பட்ட விஷயம், சம்பந்தப்படாத விஷயம் 2க்குள்ளேயே வாழ்க்கை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஐயும் தாண்டி இதை வேவு பார்த்து கொண்டிருக்கிற, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நான் என்பது வேறானது என்று எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் உச்ச நிலைக்கு போகிறான். அந்த நிலை பாரதனுடைய பயணத்துல இருக்கு. இல்லைன்னா எல்லாமாகிங்கிற வார்த்தை வந்திருக்க முடியாது. எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழமை உண்டோடா, பொல்லாப்புழுவினை கொல்ல நினைத்த பின் புத்தி மயக்கம் உண்டோ. இன்னொருத்த சொல்றான் பாருங்க, ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடா. அவன் எங்க அச்சம் இல்லைன்னு அறிவிக்கிறான் பாருங்க. ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடா, மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவமடா. அவன் ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி, எப்பேற்பட்ட வார்த்தை அது, ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடான். இந்த உலக விஷயத்தில் எதில் மூழ்கி இருப்பவனுக்கும் அச்சம் உண்டு. தன் ஆன்மாவில் மூழ்கி இருக்கிறவனுக்கு அச்சம் என்பது எந்த கணத்திலும் கிடையாது. இந்த தெளிவுதான் பாரதனுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம். இது இந்திய பெருஞானம். அலெக்சாண்டர், நான் அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பாட புஸ்தகத்துல 2 படம் போட்டிருப்பாங்க. நம்ம படிச்ச சமூக சோசியல் புஸ்தகத்துல போட்டிருப்பாங்க. சமண மத ஸ்தாபகர் மகாவீரர், அவர் ஆடை இல்லாம இருப்பார், ஒரு மரக்கிளைய போட்டு அவரை மறைச்சிருப்பாங்க. ஓஷோ ரொம்ப அழகா கேலி பண்ணுவார், துணியே போட்டுக்காதவர் மகாவீரர், ஆனா அவர் பேர் சொல்ற எல்லா ஜெயின்ஸும் துணிக்கடை வச்சே பழைச்சவங்க. அவருடைய தனி அப்ரோச், ஒரு சைட் ட்ராக். மகாவீரர் மகா நிர்வாணா எழுதிய பெரிய ஞானி. அவரை என்ன சொல்லி ஐடென்டிஃபை பண்றோம்? மகாவீர் அப்படிங்கிறோம். மகாவீர் இல்லையா சமணருக்கு பேர். நம்ம பாட புத்தகத்துல அலெக்சாண்டர் படமும் இருக்கும், அதுல மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். எனக்கு சின்ன வயசுலயே ஒரு சந்தேகம், அந்த புத்தகத்தை எடுக்கும் போது, யார் நிஜமான மகாவீர்? இவருக்கும் மகாவீர் தான் பேர் போட்டிருக்கிறார், மகாவீர் அப்படின்னு போட்டிருக்கிறார். அவன மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு போட்டிருக்கிறார். 2 பேர்ல யாரு? அப்புறம் தான் நான் யோசிச்சேன், அவர் சமண மத ஸ்தாபகர் தான் மகாவீர் தான் இருக்கணும். ஏன்? இவன் பயந்து இரும்பு தொப்பி, இரும்பு கவசம், கையில ஒரு வேல் எல்லாம் வச்சுதான் அலெக்சாண்டர் படம் போட்டான். எவனாவது நம்மளை அடிச்சிருவானோன்ற பயத்தோட இவ்வளவு தொப்பி எல்லாம் வச்சு பாதுகாப்பா இருக்கிற இவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? அவர் ஒண்ணு கவலை, அடிக்கிற வரைக்கும் எவன் வேணாலும் அடிக்கிறா அப்படின்ட்டு எந்த ஒரு துளி கூட இல்லாம நிக்கிறார் இல்லையா? அவர் தானே மகாவீரர். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். 5 புலன்களையும் வென்று மேல நிக்கிறாரே, அவனுடைய வீரமே வீரம். ஏன்? அவன் ஆத்மாவில் லயித்து இருக்கிறவன். அவன் இந்த உலக விஷயங்களால பாதிக்கப்படுவதே இல்லை. மானவமானம் கூட கிடையாது, புகழ் இகழ் கிடையாது, வெற்றி தோல்வி கிடையாது, ஜயம் பயம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டிய நிலை மகாவீரருடைய நிலைமை. நான் எதுக்காக இந்த இடத்துல ஆரம்பிச்சேன்னா, அலெக்சாண்டர் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்காகத்தான் வந்தேன். என்ன? அலெக்சாண்டர் இந்தியாவிலேருந்து திரும்பி போற போது அவனுக்கு ஒரு எண்ணம். அங்க இருக்கிற அவன் நாட்டில சிந்தனையாளர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஊருக்கு போ, எந்த நாட்டு மேல வேணா படையெடு, பொண்ணு மணி இதெல்லாம் உனக்கு எடுத்துக்கோ, அந்த நாட்டுல இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் எங்களுக்கு கொண்டா, அது அறிவுபூர்வமான விஷயம் என்ன இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு கொண்டா, முடிஞ்சா அங்க இருக்கிற ஞானிகள் தத்துவ தரிசிகளை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி கொண்டாந்து நாங்க கருத்து பரிமாறிக்கணும். இதுக்கு அலெக்சாண்டர் இந்தியா விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி
அவனுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு சொன்னான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நான் திரும்பி கிரேக்கத்துக்கு போற போது இந்திய சன்னியாசி ஒருத்தரை காட்டணும், மகா ஞானியா இருக்கிற இந்திய சன்னியாசிய காட்டணும். ஒரு ஆளை பிடிச்சு கொண்டான். இவன் ஊரூரா போய் தேடி கீடி பார்த்து, அந்த காலத்திலேயே அது கிடைக்கல, அவ்வளவு கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டலாம், தேடி கீடி எல்லாம் பார்த்து கடைசியா ஒரு சன்னியாசி கண்டுபிடிச்சிட்டான். அவர் ஆத்தங்கர்ல தேமேன்னு உட்காந்துருக்காரு, பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அவரை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு நேரா போய் எங்க ராஜா கூப்பிட்டாரு, நீ பாடான்னு. அவன் சொன்னா, யாரா அவங்க ராஜான்னு. பேர் சொன்னான் அலெக்சாண்டர். அவன் எனக்கு ராஜா இல்லையாடா. உங்க ராஜாடா? அவன் எனக்கு ராஜா இல்லையே. நீ இப்படிலாம் பேசாத, நடக்கிறதே வேற. என்ன என்ன பண்ணுவேன் நீ அப்படி. இவன் பார்த்தான், நமக்கு ஏன் ரொம்ப ராஜாட்டே போயிட்டான், இந்த மாதிரி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். உடனே அலெக்சாண்டரே வந்துட்டான். வந்து அந்த சன்னியாசியை முதல்ல கூப்பிட்டான். இந்த மாதிரி எங்க நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்டு சன்னியாசிகள் தீர்க்கதரிசிகளை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சதால்தான் உங்களை கூப்பிடுறேன். நான் உங்களை வசதியா கூட்டிட்டு போறேன், பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன், ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வராது, நான் ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு போறேன், எங்க நாட்டுக்கு நீங்க வரணும். சொன்னா வரதா இல்ல, நீங்க வந்தே ஆகணும்னா. சன்னியாசி பதில் தெரியுமா? தன் அபிப்பிராயம் தவிர இன்னொருவன் அபிப்பிராயத்தை திணிக்கவோ கேட்கவோ ஒருவன் ஒத்துக்கொண்டால் அவன் சன்னியாசியே அல்ல. என்னுடைய அபிப்பிராயத்தை தவிர உன்னுடைய அபிப்பிராயத்தை என் மேல திணிக்க முடியும்னா நான் சன்னியாசியே அல்ல. என்னுடைய அபிப்பிராயத்தை தவிர இங்க எதுவுமே நடக்காது. அலெக்சாண்டர் கோவம் வந்துருச்சு. மிரட்டியாவது கூட்டிட்டு போகணும்னு இடுப்புல இருந்து கத்தி உருவிட்டான். கத்திய உருவி இந்த கழுத்துக்கிட்ட கத்திய வச்சுட்டு சொன்னா, நீ இப்ப வந்தா உன்னை உயிரோட விடுவேன், நீ வரமாட்டேன்னு சொன்னா உன்னை வெட்டுவேன். இதுக்கு அந்த சாது சொன்ன பதில் நீங்க பார்க்கணும். அலெக்சாண்டர், என்னை நீ வெட்டுகிற போது எப்படி நீ பார்ப்பாயோ அப்படி என்னை வெட்டுகிற போது நானும் வேடிக்கை பார்ப்பேன். என்னை நீ வெட்டுகிற போது நீ எப்படி வேடிக்கை பார்ப்பாயோ அப்படி நானும் அதை வேடிக்கை பார்ப்பேன். உன்னால் என்னை வெட்ட முடியாது. ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க? நான் இந்த உடம்பு என்ற எல்லைக்குள் இருக்கிற வரையில் நீ வெட்டலாம் என்று நெருங்கி வருவாய். நீ வெட்டும் கணத்தில் உடம்பை விட்டு நான் வெளியில் வந்து நீ வெட்டுவதை நீ வேடிக்கை பார்ப்பது போல் நானும் பார்ப்பேன். நீ என் உடம்பைத்தான் வெட்ட முடியுமே ஒழிய என்னை வெட்ட முடியாது. அலெக்சாண்டர் காலில் விழுந்தான். இந்த நிறைஞானியை அழைத்து போகிற பேரு எனக்கு இல்லை. ஏன்? நீ இவ்வளவு பெரிய ஞானியா இருக்கிற, ஆனா உன்னை அழைச்சிட்டு போற பாக்கியம் எனக்கு இல்லை, நீ வர மறுக்கிறாய். அப்ப என்ன வெட்டுற போது உடம்பத்தான் நீ வெட்ட முடியுமே ஒழிய அதிலிருந்து வெளியே வந்து என் ஆன்மா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், நான் சரீரம் அல்ல. இந்த தெளிவு, இந்த பிரஜை ஒரு சாது சன்னியாசிக்கு இயல்பாகவே இங்கு அமைந்திருந்தது. இப்ப பாரதி அந்த ஆன்ம ஞானம் கைவர பெற்றவன். அதனாலதான் மரணத்தை கண்டு அஞ்சல, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கண்டு அஞ்சல. இந்த நாட்டிலேயே அவனுக்கு துரோகம் பண்ணின எத்தனையோ இந்திய பதர்களையும் நம்பல. அதுக்காக வெக்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. நான் போன முறை பாரதி விழால பாரதிய வித்யா பவன்ல பேசுற போது சொன்னேன், சாதாரணமா என்ன நடக்கும் தெரியுங்களா? மேல ஆட்சியில பதவியில இருக்கிறவர்களோடு ஒட்டி கொண்டு மக்களை சில பேர் விரட்டுவாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா மக்களை கையில சேர்த்து வச்சுக்கிட்டு ஆட்சியில இருக்கிறவங்களை விரட்டுவாங்க. ரெண்டு குரூப் தான் உலகம் முழுக்க இருக்கு. ஒண்ணு ஆட்சியில இருக்கிறவங்களோட சேர்ந்துகிட்டு மக்களை விரட்டுறது, இல்லாட்டி மக்களோட சேர்ந்துகிட்டு ஆட்சியில இருக்கிறவங்கள விரட்டுறது. ஆனா பாரதி எப்படின்னா மக்களையும் கடிந்து ஆட்சியில் இருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் கடிந்து யார் தயவும் இல்லாமல் இருக்க முடியும் என்று இருந்து காட்டினான் என்றால் அது வேதாந்தி ஒருவனால் மட்டுமே தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க ஒட்டிக்கிட்டு மக்களை பார்த்து திட்டலையே, இவர்கள் மக்கள் அறிவற்றவர்கள் பேசலையே, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலேன்னு திட்டலையே. இப்படி பேசுறானே, 5 தலை பாம்பென்பான் 6 தலை பாம்பென்பான், மக்களை என்ன திட்டி இருக்கிறான்? ஊமை சனங்களடி கிளியே, ஊமை சனங்களடி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இப்படி பேசி தொலைகிறான். எவ்வளவு கோவப்பட்டு இருக்கிறான் பாரதி, மக்களை திட்டி இருக்கிறான். ஆனா ஆளும் வர்க்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஆளும் வர்க்கத்தை கண்டித்திருக்கிறான், ஆனால் மக்களிடத்தில் போய் ஒண்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது பாரதியின் விசித்திரமான மனோபாவம். அது இந்திய பெருஞானம் தந்தது. எனக்கு முன்பே சித்தர் பலர் இருந்தாரப்பா என்றானே, அதை நிரூபிக்கிற இடம் அந்த இடம். அந்த பரம்பரையில் வந்தவன் என்று சொன்னானே, அதை நிரூபிக்கிற இடம் அந்த இடம். ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடா, மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கித் திரிவோமடா. எனக்கு ஒரு பெரிய அவமான வாழ்க்கையில நம்ம இந்திய போலீஸ்காரர்கள் கையில் ஒரு லத்தியோடு அலைகிறார்கள். எந்த தேசத்தில் போலீசும் கையில் குச்சியோடு அலைவதில்லை. ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பவர்கள் கையில் குச்சியோடு போகலாம். மனிதர்களை காவல் காக்கிறவர்கள் குச்சியோடு போனால்
இன்னும் அந்த மனிதர்கள் விலங்குகளாக இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். இது வெட்கப்பட வேண்டிய விஷயம். உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். எந்த போலீஸின் கையில் குச்சியோடு அலைவதில்லை. குச்சியோடு அலைகிறார்கள் என்று சொன்னால் மக்களை ஆடு மாடுகளாக கருதுகிறார்கள் என்பது அர்த்தம் தெரியுமா? அடிக்கப்பட வேண்டியவர்கள், விரட்டப்பட வேண்டியவர்கள், ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் ஆடுகளைப் போல மாடுகளைப் போல என்று அர்த்தமாகி விடுகிறது. நாகரிகம் அடைந்த எந்த சமுதாயத்தின் கையில் குச்சி எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை. ஆசிரியர்கள் கையில் இருந்து குச்சியை பறிமுதல் பண்ணினோமே, காவல்துறை கையில இருந்தும் குச்சியை பறிமுதல் பண்ணினால்தான் அது நாகரிகமான சமுதாயம் என்பதற்கு அடையாளம். பாரதியுடைய அந்த கனவு, அந்த ஆவேசம், அந்த ஆண்மை நமக்கு இன்றைக்கு இருந்தாக வேண்டும். எது தவறாக இருந்தாலும் கம்பீரமாக சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை கீழாக நினைக்க முடியுமா? ஒரே நேரத்தில் யுக புருஷனாக பேசுகிறான் பாரதி. இப்ப தொகுத்து சொல்றேன். விநாயகர் நான்மணி மால கூட சொல்றான், அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, பாவம் இல்லை, பதுங்குதல் இல்லை, ஏது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம், யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம், அச்சத்தை சுட்டெரித்து சாம்பருமின்றி செய்து விடு, மிச்சத்தை பின்னர் பார்ப்போம். இதெல்லாம் பாரதி அச்சத்தின் மீது எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த வெற்றியை, அச்சத்தை அழித்து மேலே பெறுகிற வெற்றியை நிலைநாட்டி கொண்டு வந்தான் என்பதற்கு அடையாளம். அவருடைய வசனத்துல பேய்க்கூட்டம்னு ஒரு கதை 1-2 தொடர்கிறது. அந்த பேய்க்கூட்டம்ங்கிற கதையில பாரதி ஒரு சீன் கிரியேட் பண்றார். வேணு முதலின்னு வந்து அவரை அழைத்து கொண்டு பேய்கள் கூட்டத்துக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போயிடுறான். அங்க பொன்னாசனம் விட்டு ஒரு பண்டாரம் உட்கார்ந்து இருக்கிறாராம். அவர் இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம், ஏன்பா நீ அச்சத்தை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறியே, அச்சம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லி இருக்கிறியே, ஆனா உண்மையில உனக்கு அச்சம் இல்லையா? அதை எப்படி கேட்கிறாரா, நீ சொன்னபடி ஒருத்தர் இருக்குன்னா குண்டல் யோகம் பண்ணி அமிர்த தாரையே பொழிஞ்சு மரணம் இல்லாத வாழ்வு இருந்தா தானே அவன் அச்சம் இல்லாம இருக்க முடியும், உனக்கு பயங்கிறதே கிடையாதா அப்படி. அப்ப பாரதியின் மனம் சொல்லுகிறது என்னன்னா, ஒருவேளை நமக்கு அச்சம் இருந்திருக்குமோ, நம்ம இவனை பார்த்தே பயப்படுறோமே, பேய்களை பார்த்தே பயப்படுறோமே, இந்த பேய் கூட்டத்தை கண்டு நடுங்குகிறோமே. இப்படி ஒரு சம்பாஷணையை வளர்த்துக் கொண்டே போய் கடைசியா பாரதி ஒரு வார்த்தை போடுறார், பயம் இருந்தால் அங்கு பகை இருக்கும், பயம் இருந்தால் அங்கு பகை இருக்கும். ஏன் பெருவாரியா பயத்தினாலதான் இன்னொருத்துக்கு நம்ம தீங்கு பண்றோமே ஒழிய பயம் இல்லைன்னா நாம ஏன் தீங்கு பண்ண போறோம்? இப்ப பாருங்க, அவனால எனக்கு கெடுதல் வருமோன்னு நினைச்சு முதல்ல நான் அவனை அடிச்சு விடுறது. பாம்பு ஏன் கொத்துது? இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு கொத்துது, இல்லாட்டி அது ஏன் கொத்த போகுது? அப்ப பயம் என்ன பண்ணுது? பகையை வளர்க்குது. இத பாரதி அனுபவத்துல வேற மாதிரி சொன்னா, தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவாய். புலி நம்மளை அழிக்கத்தான் வருதா? இல்ல, அன்னை பராசக்தி அவ்வொரு ஆயினள் அவளை கும்பிடுவாய். அந்த புலியும் நான் தான், நானும் நான் தான். இல்ல, அந்த புலியும் பராசக்தி தான், நானும் பராசக்தி தான். அப்ப பராசக்தி தான் நான், பராசக்தி தான் புலி. அப்புறம் என்ன நானே ஏன் அழிச்சுக்கு போறேன்? தின்ன வரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தனை செய்திடுவாய். தன்னை பற்றிய ஒரு ஆய்வை, தான் பயப்படுறமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் பேய்க்கூட்டம் அப்படிங்கிற வசன பகுதியில பாரதி அதை எழுதி காட்டி இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாத்தையும் தொகுத்து மேல போகிற போது ஒரு மனிதன் அச்சத்தை விட வேண்டும் என்று சொல்லுவது எளிது. அச்சம் எதனால் ஏற்படுகிறது என்றால் வாழ்வு பொருள் பற்றிய பயம். இதெல்லாம் தாண்டினா மரணத்தினால் ஏற்படக்கூடிய பயம், செத்துருவோமோ ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். மரணத்தை ஜெயிச்சவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பகத்சிங்க்கு மரண தண்டனை கொடுக்குது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மரண தண்டனை கொடுக்கிற போது பகத்சிங் சொன்னார், தயவு செய்து ஒரு காரியம் மட்டும் பண்ணு, என்ன நீ இப்படி தூக்குல தொங்க விடாது, துப்பாக்கியால சுட்டுடு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி சாவு சாவுதானே. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டோன்ட் ஹேங் மீ as a criminal, shoot me as your rival. என்ன எதிரியா நினைச்சு சுடு, ஒரு குற்றவாளியா நினைச்சு தூக்குல தொங்க விடாது. Don't hang me as a criminal, shoot me as your rival அப்படின்னா. மரணத்தை எதிர்கொள்ள பகத்சிங் தயாரா இருந்தார். ஆனா தேசப்பற்றுன்னு ஒரு காரணம். நேதாஜி தயாரா இருந்தார். அவரே சொல்றார், என் படையில் சேருகிறவர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உண்டு, சம்பளம் மரணம். என் படையில் சேருகிறவர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் உண்டு, சம்பளம் எது? மரணம். அப்ப மரணத்தை பற்றி இவங்களா தேசப்பற்று என்ற காரணத்தினால மரணத்தை வென்ற மனோநிலைக்கு போனார்கள். புத்தர் மரணத்தை வென்றவர், ரமணர் மரணத்துக்கு அஞ்சாதவர். சராசரி மனிதர்கள் கூட உயர்ந்த நிலையிலே இருக்கிறவர்கள் மரண நேரத்தில் தடுமாறுவது இல்லை. நான் நடக்காத நிகழ்ச்சியை சொல்லக்கூடாது. என்னுடைய தந்தையாருக்கு இருதய நோய், ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. 3rd அட்டாக், அவருக்கு மாரடைப்பு. டாக்டர் ரொம்ப பதட்டமா ஓடுறார் அங்கேயும் இங்கேயும். அந்த டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. எங்க அப்பா டாக்டர் இப்படி கூப்பிட்டாராங்க, உங்களுக்கு வாழ வேண்டிய வயசு, இவ்வளவு பதட்டப்படாதீங்க.
இதெல்லாம் முடிஞ்சது. நீங்கெல்லாம் வாழ வேண்டியவங்க. இந்த பதட்டம் நல்லது இல்ல. அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதனை நான் சந்தித்ததில்லை. என்ன காப்பாத்துன்னு தான் ஒருத்தம் சொல்லுவானே ஒழிய, ஏண்டா எனக்கா ஒன்ன ஏண்டா நீ ஒன்ன காப்பாத்திக்கோ இப்படி சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் பேஷண்ட் என் வாழ்க்கையில் நான் சந்திச்ச முதல் பேஷண்ட். எதுக்காக சொல்ல வரேன்? மரணத்துக்கு அஞ்சாத தெளிவும் தீர்க்கமும் தான் ஒருவனை உண்மையான அச்சமற்ற ஞானியாக ஆக்க முடியும். ஏன்னா எதை தாண்டிட்டு போனா கடைசியில மனுஷன் எதுக்கு பயப்படுறான்னா மரணத்துக்கு. இரணியன் எவ்வளவு பெரிய பலசாலி, மரணத்துக்கு பயந்தான்ல. எப்படி மரணம் வந்துருமோ, உள்ள கூடாது, வெளியில கூடாது, வாசல்ல கூடாது, வீட்டுக்குள்ள கூடாது, பகல்ல கூடாது, இரவுல கூடாது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, மரணம் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கினானோ இரணியன், அவன் புள்ள பிரகலாதனுக்கு அதையெல்லாம் அவனே ஏற்படுத்தினான். எப்படி விஷம் கொடுத்தான், நெருப்புல போட்டான். அப்ப என்னன்னா தான் மட்டும் சாகப்படாதான், தன்னை எதிர்க்கிறவன் செத்து போணுமா? அந்த அசுர இனம் என்ன நினைக்கிறான் பாருங்க. எதுல சாவு வேண்டாம்னு அவன் நினைச்சானோ எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொடுத்தான். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, வரம் வாங்கியவன் செத்து போயிட்டான், வரம் வாங்காதவன் பழச்சுட்டான். இந்த வரமெல்லாம் வாங்கினவன் இரணியன், அவன் செத்து போயிட்டான். ஆனா இந்த வரமெல்லாம் வாங்காதவன் பழச்சுட்டான். எதனால? ஒரே காரணம். அவன் என்ன சொல்றான் தந்தை இடத்துல பார்த்து, நீ என்ன கொல்ல முடியாது, நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஹரி தீர்மானித்திருக்கிற போது ஒரு வினாடி முன்னால் உன்னால் என்னை அனுப்ப முடியாது. நான் இருக்க வேண்டாம் என்று ஹரி தீர்மானித்து விட்டால் ஒரு வினாடி கூட உன்னால் என்னை இங்கே தக்க வைத்திருக்க முடியாது. வாஸ் வெரி கிளியர். இந்த அனுபவம் தான் உண்மையிலேயே ஒரு ஞானியினுடைய நிறைய அனுபவம். மரணத்தை பற்றிய ஒரு கிளியர் பார்வை, மரணம் இறைநிலையோடு தொடர்புடையது என்கிற ஒரு தெளிவு. இந்த ரெண்டையும் சொல்லி நான் முடிச்சேன். ஒரு சீடன் மரண படுக்கையில் இருக்கிறான். அப்போ குரு வரார். குருக்கு மரணம் அல்ல, சீடனுக்கு இப்ப மரண படுக்கை. குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி பார்த்தார், நீ இப்ப மரண படுக்கையில் இருக்கிற, நான் ஏதாவது உனக்கு உதவ முடியுமான்னு கேட்டார். அவன் உடனே சொன்னா, நான் தனியா தானே வந்தேன், தனியா தானே போனோம், நீங்க என்ன இதுல உதவறதுக்கு இருக்கு அப்படின்னா. அவன் ஞானி ஆயிட்டு தான் நினைச்சுட்டு சொல்றான், நான் தனியா தானே வந்தேன், நான் தனியா தானே போனோம், இதுல நீங்க உதவுறதுக்கு என்ன இருக்குன்னா. குரு சொன்னார், இதான் தப்பு. ஏன்னா நீ வரவும் இல்ல, நீ போகவும் இல்ல, அந்த குழப்பம்தான் உனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு காரணம். அவன் சொன்னா, உதவி கிடைத்து விட்டது, ஏனென்றால் நான் வரவும் இல்லை போகவும் இல்லை. அப்போ பிறப்போ இறப்போ வருதல் போதல் என்பது அல்ல, அது எத்தனையோ நிகழ்வுகளோடு ஒரு நிகழ்வு. இந்த தெளிவு மரணத்தை பற்றி ஏற்பட்டு விட்டவர்கள் குழப்பம் அடைகிறதில்ல, பயப்படுறதில்ல. இல்லாட்டி மதம் பிடித்த யானைக்கு கிட்டக்க போய் நிப்பான? தனக்கு சாவு வந்துடுமோன்னு பயம் வந்தா கிட்டக்க போவானா? ஒரு சிங்கத்தை பார்த்து நீ வந்து காட்டுக்கு அரசனா இருக்கிற, நான் பாட்டுக்கு அரசனா இருக்கிறேன்னு கிட்டக்க போய் தொட்டு பார்க்கணும்னு நினைப்பானா? அவன் மரணத்தை பற்றிய பயம் அவனுக்கு இல்ல. காலா என் காலருகே வாடா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். அவன் கேட்டான, நீ என்ன மதிக்கிறேன் கேட்டான. புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா, உரை சற்றே மிதிக்கிறேன். இப்ப இவ்வளவு தூரம் மரணத்தை பற்றிய ஒரு தெளிவு பாரதிக்கு இருந்திருக்கு. அதை விட இன்னும் என்னன்னா, இந்த உலக மனிதர்கள் தருகிற பொருளை நம்பியோ, உலகம் தருகிற பாராட்டை நம்பியோ, உலகம் தருகிற சக்தியை நம்பியோ பாரதி வாழவில்லை. அவன் தன் எல்லா செயலும் இறை சங்கல்பத்தால் நிகழ்கிறது. இப்படி சொல்லட்டுமா, ஒரு அலை தன்னை அலையாகவே நினைத்துக் கொண்டிருந்தால் அழிய போகிறோமே என்று கவலைப்படும். ஒரு அலை தான் கடல் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் அது என்றைக்கும் அழிவதில்லை, சந்தோஷப்படும். இன்றைக்கு 199 மனிதர்கள் அலைகள் தங்களை அலைகளாகவே அடையாளம் காணுவதால் மரணத்தில் துக்கப்படுகிறார்கள். அந்த அலை தான் கடல் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் கடலின் சகல இயக்கமும் தானாக அது மாறுகிறது. மனிதர்கள் அலைகளாக மரித்து போகிறார்கள். பாரதி கடலாகவே தான் நிற்பது என்ற தீர்மானத்தில் நின்று காட்டினான். இந்த ஒரு உணர்வை மனதிலே பெற்றுக்கொண்டு அந்த நிறைநிலையாகிய இறைநிலையோடு முழுமையாக தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு, எந்த காம்ப்ரமைஸ் அவன் பண்ணிக்கல சார். அவன் வேற ஏதாவது பணத்துக்கோ பதவிக்கோ ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தா அவன் பாரதியா இருந்திருக்க முடியாது. எத்தனையோ சுப்படிகள் ஒருவனாக செத்து போயிருக்க கூடும். ஆனால் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம தன்னை முழு இறைநிலையோடு ஒப்புக்கொண்டு வேதாந்த வாழ்வினை கைப்பிடிப்போம், அமர வாழ்வினை கைப்பிடிப்போம் என்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியதால் என்றைக்கும் வாழ்கிற உன்னதமான பெருவாழ்வை பாரதி அடைந்திருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் போலீஸுக்கு பயப்படுகிறார்கள், தவறுகளுக்கு பயப்படுகிறார்கள், தனக்கு ஆபத்து வருமோ என்று பயப்படுகிறார்கள், உண்மை பேசக்கூட பயப்படுகிறார்கள். பாரதியின் நினைவால்
பாரதியின் எண்ணத்தால் அச்சமற்ற அமரத்தன்மை எழுதிய ஒரு புதிய இந்திய சமூகம் உருவானால்தான் பாரதியின் கனவு நனவாகும். 2020 இந்தியா உன்னத வல்லரசாக மாற முடியும். ஏழ்மையற்ற இந்தியா உருவாக முடியும். ஞானமயமான இந்தியா உருவாக முடியும். எனவே பாரதியின் நினைவால் அச்சம் தவிர் என்ற ஆத்திசூடியை புரிந்து கொண்டு ஒரு புதிய பாடத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்ட மனநிறைவோடு விடைபெறுவோம். பாரதி அலை அல்ல, கடல்.